அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 1:8 இந்த புதிய ஏற்பாட்டின் சபையாகிய அப்போஸ்தலர்கள் கூடி இருந்து ஜெபிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் அவருக்கு வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் எங்கிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சாட்சிகளாக இருக்க வேண்டியதான வாழ்க்கை. சாட்சிகள் சொன்னா ஆங்கிலத்தில் விட்னஸ் என்று அர்த்தம். இந்த உலகத்தில் ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம், ஒரு பிரச்சனைக்கு போகிறோம், இப்போ கேட்குறாங்க சாட்சி யார் இருக்கிறீங்க கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதே போல் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு சாட்சிகளாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் சபையில் சாட்சி சொல்கிறீங்க, ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகள் இப்படி செஞ்சார், இந்த 30 நாட்கள் இதெல்லாம் என் வாழ்க்கையில் செஞ்சார். நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சாட்சிகளாக சொல்கிறோம். அது எல்லாமே சபையினுடைய பக்தி விருத்திக்கு தேவையானது, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் தேவனோட உறவாடுவதற்கு தேவையானது. ஆனால் சாட்சி என்பது என்ன? ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி சாட்சியா இருக்க வேண்டும் என்று வேதத்திலிருந்து நாம் இந்த காலவேளை கற்றுக்கொள்ள இருக்கோம். சாட்சிகள் என்பது ஏதோ சபையில நம்ம சொல்ற எழுப்பி ஆண்டவர் எங்களுக்கு சுகம் கொடுத்துட்டாரு, பலம் கொடுத்துட்டாரு, விடுதலை கொடுத்துட்டாரு, நான் பணத்துக்கு காத்திருந்தேன், கடன் போராட்டத்தில் இருந்தேன், அதெல்லாம் சந்திச்சாரு, இதெல்லாம் சாட்சி. உண்மை, ஆமா, கர்த்தர் என் வாழ்க்கையை செஞ்சாரு. ஆனா இங்க விசேஷமா கர்த்தர் ஒன்று சொல்றாரு, உலகம் முழுவதும் சாட்சிகளா இருப்பீர்கள். நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிற இடத்துக்கு சாட்சியா இருக்கிறீங்களா? உங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இல்லை நீங்க இருக்கிற வீட்டில் ஏரியாவில் நீங்க சாட்சியா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு சாட்சியா சொல்றேன். ஆண்டவர் உங்களை பார்க்குறவங்க ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கிறாரு, இவங்க வாழ்க்கையில ஆண்டவர் பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம சாட்சி எப்படி இருக்குன்னு ரொம்ப முக்கியம். உலகத்துல எல்லாத்தையும் மாத்திடலாம். நீ பணம் இல்லை, நாளைக்கு பணம், அப்போ நல்ல பணத்தை சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு ரொம்ப பலம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்கும், இன்னும் பலத்துக்கு நம்ம தாண்டி போகணும். இப்படி நம்ம எல்லாவற்றிலுமே மாற முடியும், எல்லாத்தையும் மாத்திடலாம். ஆனா ஒரு மனுஷனுடைய பெயரும் சாட்சி கெட்டு போச்சுன்னா அதை ஒருபோதும் திரும்ப மாற்ற முடியாது. சாட்சி மிக மிக முக்கியம். அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் முதல்ல சொன்னது சாட்சிகளா இருக்கு. நீ போய் ஊழியம் பண்ணு, பிரசங்கம் பண்ணு, ஆவியில நிரம்பி அவங்க மேல அந்நிய பாஷையில பேசு, தீர்க்க தரிசனம், எதையும் சொல்லல. அவர் சொன்ன முதல் வார்த்தை, நீங்க சாட்சிகளா இருக்கு. சபையில மிக முக்கியமான தேவை, நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். நாம் யாருக்கு சாட்சியா இருக்கிறோமோ இல்லையோ தெரியாது, கர்த்தருக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த மெசேஜ் தலைப்பு சாட்சிகள். நாம சாட்சியாக இருக்கணுன்றதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ நம்ம சபையில ஒரு மெம்பர்ஷிப்ல இருந்துட்டு சும்மா இருக்கிறதல்ல, தேவனுக்கு ஏற்ற ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். அது இங்க மாத்திரம் அல்ல, எல்லா இடங்களிலும் இருக்கணும். சொல்றாரு பாருங்க, அங்க நீங்க எருசலேம்ல காத்திருக்கிறீங்க, உங்க சாட்சி எப்படி இருக்கணும்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். 4 விதமான சாட்சிகளை அங்கே சொல்கிறார். முதல்ல எருசலேம். எருசலேம் என்றால் என்ன? கர்த்தருடைய சபை. கொடுக்கப்பட்ட சபையில, கொடுக்கப்பட்ட இடங்களில நாம் சாட்சிகளாக இருக்கு. சபையில உங்களுக்கு சாட்சி எப்படி இருக்குது? சில பேர் சொல்றாங்க, அந்த அம்மா ரொம்ப மோசமான அம்மா. சபையில இருக்கிற மாத்தி இவங்க சாட்சி தப்பா பேசுறது, அவங்க சாட்சி தப்பா பேசுறது, இது இல்லை வேலை. எருசலேமில் கர்த்தர் கேட்கிற சாட்சி நமக்கு வேணும். எருசலேம்னா தேவனுடைய ஆலயம். புதிய எருசலேம் ஆகிய சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சபைக்குள்ள ஒரு சாட்சி இருக்கணும். அப்போஸ்தலருக்கு சொல்றாரு, நீ சபைக்குள்ள மற்றவங்களுக்கு சாட்சியா இரு, கர்த்தர் உனக்குள்ள இருக்கிற அந்த சாட்சியா சொல்லு. வாழ்க்கையில நீங்க ஒரு ஆள் நீங்க ஜெபிக்கும் போது பக்கத்துல இருக்கிற அந்த ஆளுக்கு சொல்லணும், ஆண்டவர் இதுக்குள்ள இருக்கிறாரு, அவங்க சாட்சி சொல்லணும். நாமளும் எழுந்து எனக்குள்ள வல்லம் இருக்குது. ஒரு பாஸ்டர் இருக்காரு, அப்போ ஒரு பேய் ஓட்ட முடியாது வந்தார். அப்போ அவர் என் கூட நானும் அவரு ஜெபம் பண்ணிருக்கோம். அவர் எனக்கு சொல்றாரு, எனக்குள்ள ஆவின் வரங்கள் 9 இருக்குது. என்ன இருக்குது? ஆவின் வரங்கள் 9 இருக்குது. நான் வருஷத்துல 3-4 முறை 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டுருவேன். சாட்சி யார் கொடுக்குறா? அவரை பத்தி அவரே. ஆனா வசனம் சொல்லுது, எருசலேமிலே சாட்சிகளா இருக்கணும். சபையில உங்களை குறித்து என்ன சாட்சி இருக்குது? 2வது யூதேயாவில என்ன சாட்சி இருக்குது? யூதேயானா நீங்க இருக்கிற பட்டணங்களுக்குள்ள என்ன சாட்சி இருக்குது? நீ இருக்கிற வீட்டுக்குள்ள என்ன சாட்சி இருக்குது? உங்களை பத்தி உங்க வீட்டுல கேட்டா என்ன சொல்லுவாங்க? உலகத்துல சொல்றான், உன்னை பத்தி தெரியும்னா உன் நண்பரை போய் கேளு. சொல்றானா இல்லையா? உன்னை பத்தி தெரியும்னா உன் கூட இருக்கிற ஆளு விசாரிச்சாலும் தெரிஞ்சு நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளு, என்ன செய்யறன்ற சாட்சி தெரிஞ்சிடும். உன்னை விசாரிக்க வேண்டியதே இல்லை. எப்படி நீ போய் தான் பேச போற? உன்னை பத்தி தெரியணும்னா யாரை விசாரிக்கணும்? நீ பழகிற நெருங்குகிற ஆட்களை விசாரிச்சாலே தெரிஞ்சிடும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி சாட்சியா இருக்கணும்னா, சபைக்குள்ளேயும் சாட்சியா இருக்கணும், இருக்கிற இடங்களுக்குள்ள சாட்சி இருக்கணும். யூதேயாவுடைய தலைநகரம் எருசலேம், இஸ்ரவேலுடைய தலைநகரம் சமாரியா. அப்ப தலைநகரத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீ இருக்கிற இடத்துல சபைக்குள்ள ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வேணும்.
உங்களை பார்க்குறவங்க இவங்க கர்த்தரோடு உள்ள உறவுல இருக்கிறவங்கன்றத அவங்க சாட்சி சொல்லணும். மூன்றாவது சமாரியாவோட சாட்சியா இருக்கணும். அது என்ன சமாரியாவோட சாட்சினா என்ன? புறஜாதியார் மக்கள் முன்பாக உங்களை சுற்றி இருக்கிற ஜனத்துக்கு சாட்சியா இருக்கணும். முதல்ல எருசலேம் சபைக்குள்ள சாட்சி, ரெண்டாவது இருக்கிற குடும்பங்களுக்குள்ள சாட்சி, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பம் வீடு, மூன்றாவது உங்களை சுற்றி இருக்கிற வீட்டை சுற்றி இருக்கிற சொந்தம் பந்தம் அவங்க சாட்சியா இருக்கணும். உங்க சாட்சி எப்படி இருக்குது சொல்லுவாங்களா? அவங்க கிறிஸ்தவர்கள் சாட்சியா இருக்குன்னு சொல்லுவாங்களா? நம்ம பேர் தான் அங்கே ரிப்பேரா இருக்குல்ல, எப்படி இருக்கிற பேர்லாம் ரிப்பேர்ல இருக்கு, சாட்சி கெட்டு போயிருக்கு. அதை திரும்ப கட்டி எழுப்பணும் ரொம்ப கஷ்டம். எல்லாமே மாத்திரலாம். நீங்க பணம் இல்லாம தான் பணத்தை மாத்திரலாம், கடன் போராட்டத்தை கடத்தை மாத்திரலாம். ஆனா சாட்சி ஒரு ஊழியக்காரன் விசுவாசத்தை கெட்டு போச்சுன்னா அதை மாத்துறது ரொம்ப கடினம். ஃபர்ஸ்ட் தாமஸ் ராஜ் ஒரு சாட்சி சொன்னாரு. சபையில விசுவாசிகளா இருந்தாங்க, கவனி, சபையில விசுவாசிகளா இருந்தாங்க. அப்ப ஒரு விசுவாசி அம்மா, வயசான பாட்டி, அந்த பாட்டிக்கு வீட்டில் எங்கே தங்க இடம் இல்லை. அப்போ சபையிலேயே அந்த அம்மா வச்சு பராமரித்து அவர் பாதுகாத்து நடத்திட்டு வந்தார். அந்த அம்மா பிளாக் காஃபி தான் குடிப்பாங்க. அவங்களுக்கு பிளாக் காஃபி கொடுத்துட்டு வீட்டில் வச்சுருந்தாங்க. ஒரு நாள் சபையில் எல்லாருக்கும் ஒரு ஜபம் முடிச்ச பிறகு எல்லாருக்கும் டீ கொடுத்தும் போது பாஸ்டர் அந்த அம்மாவுக்கு மட்டும் கருப்பு காஃபி கொடுத்தாரு. அப்போ அதை ஒரு விசுவாசி பார்த்துட்டு, பாஸ்டர் எல்லாருக்கும் டீ கொடுத்தாரு, அந்த அம்மா வீட்டில் இருக்குது, அதனால அதுக்கு மட்டும் கருப்பு காஃபி கொடுத்தாருன்னு சபை ஃபுல்லாக சொல்லிடுச்சு. சபை ஃபுல்லாக சொன்ன உடனே சபையில் ஒரு 10 பேர் எழுப்பி, இந்த பாஸ்டர் மோசமானவர், ஏன்னா எழும்புறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கிறாங்களே, அவங்க சொல்ல வேண்டியது, அவங்க ரெடியாக இருக்கிறாங்க, எப்போ டைம் கிடைக்கும் தான். கிடைச்சவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 10 பேர் சபையை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ அவர் தேவ சமூகத்தில் நம்ம ஊழியக்காரர் வேறு என்ன பண்ண முடியும்? ஆண்டோடைய பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டார், மாற அடிச்சு, ஆண்டவரே இந்த 10 விசுவாசிக்காக நான் கர்ப்ப வேதனை பட்டேன், இது 10 இப்படி போயிடுச்சுன்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் அந்த சொன்ன அந்த அம்மா வீட்லேயே ஜபம் போட்டான். அந்த அம்மா வீட்டில் ஜபம் பண்ணும்போது எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டு வராங்க. அப்போ அந்த பாட்டிக்கும் அந்த அம்மா டீ கொண்டு போகுது. அப்போ அந்த பாட்டி சொல்லிச்சான், நான் டீ குடிக்கிற பழக்கில் எனக்கு கருப்பு டீ கொடு. அப்போ தான் அது புத்தி கெட்டுச்சு. அந்த அம்மா குடிக்கிறது இல்லை, பாஸ்டர் மேலே தப்பு இல்லை. புரியுதா உங்களுக்கு? இன்னும் புரியல. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், பாஸ்டர் நான் வீடு வீடாக போய் சொல்லி நான் தான் எல்லாரும் கெட்டு போட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இப்போ பாஸ்டர் கேட்டேன், நான் உன்னை எப்பயும் மன்னிச்சிட்டேன், நீ என்ன பண்ண, நேரம் கடைக்கு போய் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக பஞ்சு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு பாஸ்டர் வாங்கிட்டு வரணும்? அந்த பஞ்சு வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக பிரித்து காற்றுல பறக்க விட்டுரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணு, ஒரு முறத்தை எடுத்துகிட்டு போய் அதை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னேன். அது எப்படி பாஸ்டர் காற்றுல விட்டதை போய் நான் எப்படி எடுக்க முடியும்? அதே மாதிரி தான் நீ பண்ண வேலை. வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி இருக்கணும், சாட்சிக்கு எடுத்துட்டு திரும்ப அதை சேர்க்க முடியுமான்னு. பேசுறதுக்கு முன்னாடி, சாட்சிக்கு முன்னாடி 100 முறை யோசிக்கணும், நான் பேசுறது சரியா? விசுவாசிங்க வார்த்தையை உலகத்தான் பார்க்கணும், இது வாயில் என்ன வார்த்தை வருது, ஊழியக்காரோட வாயில என்ன வசனம் வருதுன்னு விசுவாசி பார்க்கணும். விசுவாசியுடைய வாழ்க்கை ஊழியக்காரர் என்ன பேசுறது பார்க்கணும். ரெண்டுமே சரியா இருக்கணும். வாயில வர வார்த்தை தான் சாட்சி கெட்டு போக பண்ணு. நம்முடைய நடக்கிறது தான் நம்ம வாழ்க்கை கெடுது. சாட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா பிசாசனம் எதிர்க்க முடியாது. உங்க சாட்சியெல்லாம் எப்படி இருக்குது? சபையில சாட்சியா இருக்கீங்களா? ஊழியருக்கு சாட்சியா இருக்கிறீங்களா? நீ இருக்கிற குடும்பத்துல சாட்சியா இருக்கிறீங்களா? உங்க சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள் சாட்சியா இருக்கிறீங்களா? அதோட விடல, சொந்த பந்தத்தோட ஆண்டு விட்டு தான் அவங்க நல்லா இருக்கும். ஆனா அவங்க சொல்றாரு, உலகத்தின் கடைசி பரியந்தம், கடைசி பரியந்தம்னா எல்லாம் நீ போற இடமெல்லாம், வேலைக்கு போற இடம், உட்கார்ற இடம், நடக்கிற இடம், படுக்கிற இடம், பார்க்குற இடம், சுத்துற இடம், எங்க போனாலுமே பரிசுத்தாவியை பெற்ற பரிசுத்தமுள்ள புதிய மனவாட்டின் ஏற்பாட்டின் சபை எங்கு நடந்தாலும் சாட்சியா இருக்கும். அங்கே அப்படிதான் சொல்லப்படுது, பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும்போது உங்கள் மேல உண்மையாகவே புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தாவியை உங்களுக்குள்ள இருப்பாரானால் நீங்கள் அநேகருக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். உங்க மேல பரிசுத்தாவி இருக்கிறாரா? பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இருந்தா நீங்க சாட்சிகளா இருப்பீங்க. சபையில மட்டும் இல்ல, வெளியே மட்டும் இல்ல, சுற்றி இருக்கிற ஜனத்துக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் நீங்கள் சாட்சிகளா இருப்பீங்க. அப்போஸ்தலருக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கிருபையை கொடுத்தார். நாம இன்னைக்கு அந்த சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சங்கீதம் 93:5 வாசிக்கும் போது அங்க என்ன வாசிக்கிறோம்? சங்கீதம் 93:5, ஆலயத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சாட்சிகள் உண்மையாக இருக்க வேணும். அது பொய் இருக்கக்கூடாது. சபையில சாட்சி சொல்றோம்னா யோசிக்கணும், நிதானிக்கணும், உண்மையா இருக்கணும். எனக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு பாஸ்டர் செய்வின ஓட்டுற பாஸ்டர், பிரபலமான பாஸ்டர். அது எனக்கு ரொம்ப நல்ல, எனக்கு ரொம்ப புதுசாக தெரிஞ்சுது. கவனிங்க, அந்த பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு நான் போய் ஓடிட்டேன், நல்லா ஆயிடுச்சு, நீ நாளைக்கு சபையில் சாட்சி சொல்லணும். அந்த அம்மா சொல்லுது, எனக்கு இன்னும் நல்லா ஆகலையே, நான் எப்படி சாட்சி சொல்லணும்? இல்லை நீ சொல்லு, நல்லா ஆகிடும். இதுக்கு பேர் தான் என்ன சாட்சி? பொய் சாட்சி. சபையில் உட்காந்துட்டு பொய் பேசக்கூடாது. சொன்னா உண்மையா சாட்சி சொல்லு, இல்லை சொல்லக்கூடாது.
உம்முடைய ஆலய பிரகாரங்களின் சாட்சி என்பது உண்மையுள்ள சாட்சியா இருக்கணும். நாம கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். நம்ம சாட்சி உண்மையில பேசணும். நம்ம வாயே பேசிட்டு இருக்குது இல்லை. என் உண்மையை நான் பேசுறதை விட என் வாழ்க்கை பேசணும். அல்லேலூயா. மாற தட்டி நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் உண்மையா இருக்கணும் அப்படி இருக்கணும். இது இல்லை. உன் வாழ்க்கையை குறித்து மற்றவங்களுக்கு சாட்சி கர்த்தர் கொடுக்குறான்னு சொல்லணும். சொல்லுவாங்களா? உங்க ஏரியாவில் சொல்லுவாங்களா, இந்த மகளை போல பரிசுத்தமான வாட்டி இல்லை சொல்லுவாங்களா? நம்ம ஊரில் தான் சொல்றானே, இது சர்ச்சுக்கும் போகுது, இது பேச்சு, இது நடக்கும் பார்த்தியா, நீ தான் பேருக்கு சாட்சி கெடுக்கிற. சாட்சி சரியா இருந்தாதான் கர்த்தருடைய வருகையில போக முடியும். சாட்சி சரியா இருந்தாதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். உன் மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான்றதுக்கு மிகப்பெரிய அடையாளம் ஆரம்பமே சாட்சி தான். அப்போஸ்தலர் சொல்றாரு, எருசலேம்ல காத்திருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வரும், நீங்க சாட்சிகளா இருப்பீங்க. அங்க சொல்லல உன் மேல வரத்தை கொடுக்குறேன், கிருபையை கொடுக்குறேன், ஆசீர்வாதம் கொடுக்குறேன், எதையும் சொல்லல. எடுத்த உடனே சொல்றாரு, நீ அங்க சபையில காத்திரு, உன் மேல ஆவி வரும், நீ எப்படி இருப்பன்னா சாட்சியா இருப்ப. உன் மேல பரிசுத்த ஆவி நிறைவு வந்துச்சா சாட்சியா மாறிடுது. அப்படியே டர்னிங் பாயிண்ட் ஆகும் லைஃப். இப்படி இருக்கிற ஆளு அப்படியே மாறிடுறாரு. நீங்க அப்படி மாறி இருக்கிறீங்களா? மாறிடுமா? நம்ம தான் மாறுறதே இல்லையா? நீதிமொழிகளை வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரத்துல நீதிமொழிகள் 14:25 வாசிக்கும் போது மெய் சாட்சி உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. சபையில நீங்க சொல்ற ஒரு மெய் சாட்சி அப்படி ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்கும். சபையில சொல்லும் போது சரி, வெளியில சொல்லும் போது சாட்சியா இருக்கணும். நம்ம சாட்சியை வெளியே சொல்றதே இல்லை. ஆண்டவர் செய்த அற்புதங்களை ஆண்டவர் செய்து நமக்குள்ளேயே வச்சுக்கணும். சபையில சொல்லிட்டோம்னா அதுவும் முடிஞ்சது, மூடி போட்டுறது. ஆண்டவர் சொல்ற மெய் சாட்சி நிறைய ஆத்து மக்களை உயிர்ப்பிக்கும். செத்து போய் கிடக்கிற கூட அந்த சாட்சி என்ன பண்ணும்னா அப்படியே உயிர்ப்பிச்சு நிக்க வைக்கும். உங்க சாட்சி எப்படி இருக்குது? நிக்க வைக்குமா? ஒரு டெத் அடக்கத்துல ஒரு பிரதர் வந்து சாட்சி கொடுக்குறாரு அந்த அம்மாவை பத்தி. இந்த அம்மா எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, ஒவ்வொரு டெத்லையும் சொல்றது தான். இந்த அம்மா எப்படி வாழ்ந்தாங்க, இவங்க உயிர் உள்ள நாளெல்லாம் கர்த்தரோட எப்படி உறவுல இருந்தாங்க, அப்படி சாட்சி கொடுக்குறாரு. இந்த சாட்சி அவர் சொல்ல 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 சபையில எல்லாம் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி அப்படி வைராக்கியத்தில் அந்த அம்மா கூட நாங்க வாழணும்னு நினைக்கிறேன். இதுதான் உயிர் உள்ள மெய் சாட்சி. நம்ம சாட்சி எப்படி இருக்குமா? நம்ம இல்லாம போனாலும் இருந்தாலும் நம்ம சாட்சி வந்து கர்த்தருக்குள்ள அப்படி பிரகாசிக்கும். உங்க சாட்சி எப்படி இருக்குது? பாஸ்டர் குறிச்சு எல்லாம் சாட்சி சொல்றாங்களே, இப்ப பாஸ்டர் வந்து எப்படி இருந்தாரு, கிராம ஊழியம் பண்ணாரு. இது உயிருக்குள்ள மெய் சாட்சி, இது பொய் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அப்படி சொல்ல முடியுமா? இங்க உட்கார்ந்து ஒவ்வொருக்குள்ள அப்படி ஒரு மெய் சாட்சி இருக்கிறதா? பொய் சாட்சி ஒரு மனுஷன் என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? கொலைக்குள்ள கொண்டு போயிடும், அவனை உயிரோடு மறிக்கும்படியாக செய்யும். இயேசு கிறிஸ்துவ பொய் சாட்சிகள் தான் உட்பட்டான். பொய் சாட்சி நம்ம எப்பெல்லாம் சொல்றோமோ அது மனுஷனுக்காக இருக்கட்டும், எதிரில் இருக்கிற ஜனத்துக்காக இருக்கட்டும், யாரோ ஒரு மனிதனுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்றோம்னா நாம் கர்த்தரை கொலை செய்கிறோம். மத்தேயுல வாசிக்கும் போது யோவான்ல வாசிக்கும் போது 19ஆம் அதிகாரத்துல 4-6 வசனங்களில் அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை, ஒரு குற்றத்தை காணவில்லை என்று வாசிக்கிறோம். ஆனா ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு பொய் சாட்சி சொல்லி கர்த்தரை தூஷிச்சுட்டான், ஆண்டவரை மறுதலிச்சுட்டான், இவனை சிலுவையில கொண்டு போம். ஒரு மனுஷன் எப்பெல்லாம் பொய் சாட்சி சொல்றானோ அப்போதெல்லாம் இயேசுவை சிலுவையில் அறையிறாங்க. நீங்க எப்பெல்லாம் மனுஷனுக்கு விரோதமாக, ஊழியருக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லி எழும்புறீங்களோ, அது சபையில இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், வெளியே இருக்கலாம், எங்க இருக்கலாம். இந்த சாட்சி என்ன நடக்குதுன்னா கர்த்தரை மறுபடியும் நாம் கொலை செய்யணும். நம்ம சாட்சி உண்மையா இருக்கணும், மெய் சாட்சியாக இருக்கணும், பொய் சாட்சிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த சாட்சிகள் உள்ள வாழ்க்கையை எப்படி நாம் செய்வது? ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் சாட்சி இருக்கணும்? முதலாவது பேச்சிலே அவர்கள் சாட்சி உள்ளதாக இருக்கும். பேச்சில் அவர்கள் சாட்சி இருக்கணும். இங்கே பேசினாலே அது ஒரு பாயிண்ட் இருக்கணும். இவங்க பேசினா கரெக்டாக இருப்பாங்க, உங்கள் பேச்சில் வந்து மாற மாட்டாங்க. விட்னஸ் அப்படி இருக்கணும். வாசிச்சு பாருங்க நீங்க லூக்கா 22ஆம் அதிகாரம் 56 60 வசனங்கள் வரை வாசிப்பீங்க. அதை குறிச்சு வச்சுங்க. மத்தேயு 26 73 வசனத்தை மட்டும் வாசி. மத்தேயு 26:73. மத்தேயு 26:73. கவனிங்க, பேச்சில் ஒரு சாட்சி இருக்கும். உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்காங்க, உங்க பேச்சே சொல்லும் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற, அதான் சாட்சி. நீங்க பேசுமா சொன்னாங்க, வாயா இது பேசுற பேச்சை பார்த்தியா, இது வேற சர்ச்சைக்கு போகுது, இது வேற பாட்டு பாடுது, இது வேற ஆராதனை பண்ணுது, ஆனா வாயை பத்தியா வாய் இப்படிப்பட்ட பட்டம் வாங்கியிருக்கிறீங்களா? இல்லை எப்படிப்பட்ட பட்டம் வாங்கிருக்கீங்க? பேதுரு ஆண்டவரோட கூட இருக்கிறவன் எல்லாரும் பார்க்குறாங்க, நீ கலிலேயன் அல்லவா, நீ நசரேயன் அல்லவா, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. பேச்சில் ஒரு சாட்சி இருக்கணும். உங்களுக்குள்ள ஆண்டு இருக்கிறாங்க, நீங்க பேசும்போதே தெரியணும் சாட்சியில். அது ஒரு சாட்சி. நீங்க சபையில் எழுந்து சொல்ற சாட்சி வேற, உங்க பேச்சு சாட்சியா இருக்கணும். அவன் பார்த்தான், ரைட்டு, நம்ம சாட்சியா இருக்கிறோம், இப்படி இருந்தால் நமக்கு பிரச்சனை நடக்கும்னு சொன்ன உடனே பேதுரு என்ன செஞ்சா தெரியுமா? சாட்சி கெடுத்து போட்டு சபைக்கும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். அது வரைக்கும் பேச்சில் சாட்சியா இருந்தான்.
ஆண்டவரை மறுதளிக்காதபடி மறுதளிச்சா, ஆனால் பேச்சில் ஒரு சாட்சி இருந்தது. ஆனால் நேரம் காலம் மாற மாற ஆண்டவரே மறுதளிச்சு சொல்றான், நான் அவரை அறியேன், அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். மத்திய 26ஆம் அதிகாரத்தில் 69 அதை வாசிக்கிறோம். இப்போ நாம நம்முடைய வார்த்தையில சரியானபடியான ஒரு சாட்சி இருக்கணும். நீங்க பேசுற இடத்துல கவனமா இருக்கணும். என் பேச்சுல ஒரு சாட்சி இருக்குதா இல்லையா அப்படின்னு இருக்கணும். பேதுரு ஆண்டவர் பார்த்தாரு, 3 விஷயம் மறுதளிச்சான். 3 விஷயம் மறுதளிக்கும் போது ஆண்டவருடைய சாட்சியை வெளிப்படுத்தலாம். அவனுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறத பேசலாம், அந்த வார்த்தையை தெரியுது காட்டலாம். ஆனா கடைசி நேரத்தில் பாருங்க, சத்தியம் பண்ணி சபிக்க தொடங்கி பழைய வாழ்க்கைக்கு வந்துட்டான், மீன்கார மாதிரி மாறிட்டான். அது வரைக்கும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன்னா டக்குன்னு பேச்சு இப்படி மாறுது, பழைய லைஃப் ஸ்டைலுக்கு திரும்புது. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் ஆண்டவருக்குள்ள பேசிட்டு இருக்கிறான், டக்குன்னு வாழ்க்கை எப்படி மாறிச்சு, பழைய மீன்கார ஸ்டைலில் வரான். சபிக்கிறது, சத்தியம் பண்றது, ஆகும் இப்படி அப்படி. பேச்சில் சரியா இருக்கணும். எதில் பிடிக்கிறான் திரும்ப ஜனம் நம்மள? பேச்சில் தான். இப்போ பேச்சு சரியா இருக்குதா? ஊழியர்கிட்ட எப்படி பேசுறீங்க, சபையில் எப்படி பேசுறீங்க, விசுவாசிக்கிட்ட எப்படி பேசுறீங்க? பேச்சு ரொம்ப முக்கியம். ஆமாம், பேச்சில் சாட்சி இருக்குது அவங்களுக்கு. அவன் பாருங்க சொல்றாங்க, இவன் கலீலிய நசரேயன், இயேசுவோட கூட இருந்தவன். அவன் போர்டு போட்டுன்னு வரல, நான் பேதுரு, நான் ஆண்டவரோட கூட இருந்தவன், நான் ஆண்டவரோட கூட நடந்தவன், எதையும் சொல்லலை. அவன்லேருந்து எப்படி ஆண்டவர் இருக்கிறான்னு புரிஞ்சுட்டாங்கன்னா, அவன் பேச்சு சாட்சி கொடுக்குது, ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, இவன் ஆண்டவரோட கூட இருந்தவன். நீங்க ஆண்டவரோட கூட இருக்கிறீங்க, ஆண்டவரோட நடக்கிறீங்கன்னா உங்கள் பேச்சும் உங்களோட வார்த்தையும் கர்த்தரை குறித்து சாட்சி சொல்லுது. நீங்க யோவான்ல வாசிக்கும் போது 21ஆம் அதிகாரத்தில் 15 to 17 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இயேசு 3 முறை இந்த 3 முறை மறுதளித்த பேதுரை பார்த்து, நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா? சாட்சி கெட்டு போயிடுச்சு, மறுதளிச்சுட்டான், சபிச்சுட்டான், ஆண்டவர் ஏசிட்டான். ஆனா ஆண்டவர் திரும்ப போயிட்டு கேட்கிறார், அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறா? எதுக்கு தெரியுமா? மறுபடியும் அவன் சாட்சி உள்ள வாழ்க்கைக்கு அவன் அழைக்கும்படி. இன்னைக்கு ஒருவேளை நீ உன் பேச்சுல தவறு இருக்கலாம், தேவ சமூகத்தில் இடம் கொடுத்து மறுபடியும் நான் உண்மையில் அன்பா இருக்கிற ஆண்டவரே, இனி உனக்கு சாட்சியா வாழ்மன்ற ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் இருக்கணும். இன்னும் ஒரு படி மேலே போனோம்னு சொன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 26 to 29 வசனங்கள் வாசிக்கும் போது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலே வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27, 28, 29 வாயில கெட்ட வார்த்தைகள் சாட்சி கெடுக்கும்படி வரக்கூடாது. ஏன் தெரியுமா? எதிராளியான பிசாசானவன் உங்களை அப்படி செய்கிறான் என்று 26 சொல்லப்பட்டிருக்கு. உன்னோட வார்த்தை, கெட்ட வார்த்தை வருது, சபைக்குள்ள உட்காந்துட்டுன்னா சாட்சி கெடுக்கிறதுக்கு பிசாசானவன் உனக்குள்ள வந்திருக்கிறான்னு அர்த்தம். எங்க வந்திருக்கிறான்? நீங்க 26, 27 வசனங்களை வாசிச்சு பாருங்க. எங்க வந்திருக்கான் தெரியுமா பிசாசு? உங்களுக்குள்ள இருந்து வாயா பேசும், துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவில் இருந்து புறப்படக்கூடாது. வாய்களில் தேவையான வார்த்தை, ஔஷதமான நல்ல வார்த்தைகள் பயன்படுத்துது. கடினமான கெட்ட வார்த்தைகள், மற்றவர்கள் ஏசுகிற, மனதை நோக்கடிக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தாது. இது என்ன வாழ்க்கைன்னா பிசாசனுடைய ஒரு வாழ்க்கை. சாட்சியை கெட்டு போக செய்கிறது, பேச்சில சாட்சி என்றதாக மாற்றுகிறது. 30 வாசிக்கும் போது, நீங்க அப்படி கெட்ட வார்த்தையை பேசுறதுனால, கர்த்தருக்கு விரோதமாக பேசுறதுனால ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறார். யார் துக்கப்படுறா? பரிசுத்த ஆவியில உங்க சாட்சியா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நீ வாயில பரிசுத்த ஆவியானவர் வாயில் வார்த்தையில சாட்சியா இருக்க வேண்டும். தப்பு செஞ்சு கெட்ட வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை பேசும்போது ஆண்டவரே அதில் துக்கப்படுறாரு. நீ நினைச்சிருக்கிற காணி கொடுக்கணும், ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுறாரு. சபைக்கு வரலாம் துக்கப்படுறாரு. சுபாவம் சரியில்லைனாலே ஆண்டவர் துக்கப்பட ஆரம்பிச்சிருக்காரு. கெட்ட வார்த்தைகள், சபிக்கும் வார்த்தைகள் வருதா வாயில? சபையில் நீங்கள் உட்காந்து நல்லா பாடுறது, வெளியே போனோடனே சாட்சி கெட்டு போன வார்த்தைகள் வருதா? பேச்சில் சரியா இல்லைன்னா சாட்சி கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, பேச்சில் நமக்கு ஒரு சாட்சி இருக்க வேண்டும். யோவான் 21 வாசிக்கும் போது 18, 19 அவர் மரணத்திலே மகிமைப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அப்போ அது வரைக்கும் சாட்சி கெட்டு போயிருந்த பேதுருவை அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா மறுபடியும் கேட்டு மரணத்துல கூட மகிமையா இருக்கும்படி இப்போ அவன் லைஃபே மாத்துற. இப்போ சொல்றான், ஆண்டவரே மரணத்தில் நம்ம உணவும் கூட இருப்பேன். இப்போ திரும்ப ஆண்டவர் அவர்கிட்ட அந்த ஊழியத்தை கொடுக்குறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பேச்சில் தவறி எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் மறுபடியும் இந்த மாதத்தின் இறுதியில் அன்பா இருக்கும்படி அவனை அழைக்கிறார். உன் பேச்சை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா கர்த்தருடைய அன்புக்குள்ள உங்களை பூர்ணப்படுத்தி கர்த்தர் மரண பரிந்து உனக்குள்ள இருந்து தம்முடைய வேலையை செய்ய முடியும். அது வரைக்கும் பேருக்கு ஊழியத்தை கொடுக்கல. அது வரைக்கும் என்ன கொடுக்கல? ஊழியத்தை கொடுக்கல. தன்னை சரிப்படுத்தி கொண்டு தன் வாழ்க்கையின் பேச்சின் சாட்சியை மாத்திர பிறகுதான் நீ என் ஆடுகளை மெய்ப்பானையாக என்று சொல்லி பேதருக்கு ஊழியத்தை கொடுக்குறார். யோவான்ல வாசித்து பாருங்க, 21ஆம் அதிகாரம் 18, 19 வசனம். யோவான் 21, 18, 19.
19 மட்டும் வாசி. அது வரைக்கும் அவனுக்கு ஊழியம் இல்லை. நீங்க நிறைய பேர் வாழ்க்கையில பேச்சுல சாட்சி இல்லாதனாலதான் சரியா கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியல. பேச்சுல சாட்சி இல்லாதனாலதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியல. இன்னைக்கு நீங்க அதை சரிப்படுத்திட்டீங்கன்னா உங்களை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்துவாங்க. நீங்க எருசலேம்ல, யூதேயாவில, சமாரியாவில உலகத்தின் முடிவின் கடைசி பரியந்தம் அவருக்கு சாட்சியாக இருப்பீங்க. அல்லேலூயா. பேதுரு மோசமான பேச்சு தான் இருந்துச்சு. ஆண்டவரை சபிச்சான், ஆண்டவரையே சாபம் விட்டான், சத்தியம் பண்ணா. ஆனால் கடைசியில் ஒப்புரவாயிட்டான். ஆண்டவரே சரண்டர் பண்ணிட்டான் லைஃப்பை. இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன். நீங்கள் சரண்டர் பண்ணணும். தப்பாக பேசுறதுன்றதை ஒத்துக்கணும். சில கேரக்டர் இருக்குது, ஒத்துக்காது. அது அப்போ அப்படி தான் பேச முடியும். அந்த சூழ்நிலை வேற எப்படி பேசுறது? பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறான். விசுவாசி கூட அப்படிதான், ஊழியக்காரன் அப்படிதான் சமாளிக்குது. பேதுருக்கு ஆண்டவர் போய் கேட்ட உடனே அவனுக்கு அழுக வந்துச்சு. நீ அந்த 18-19 மேல இருக்கிற வசனம் வாசி. பேதுரு துக்கத்தோடு சொல்றான், உண்மை நான் நேசிக்க ஆண்டவரே. துக்கம் வந்துச்சு அவனுக்கு, மனத்தை கட்டுப்படுத்த முடியல. நான் செஞ்சது தப்புன்னு உணர ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு உணர்ந்து வருதா? பேசும்போது கடன்னு பேசிடலாம். பேசுறது தப்பா ரைட்டான்றது பேசுறதுக்கு முன்னாடியே தீர்மானிக்கிறது இல்லை, பின்னாடி யோசிக்கிறது இல்லை. பேச்சில் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் சாட்சியாக இருக்க வேணும். உங்களுக்குள்ள பேசும்போதே கர்த்தர் இருக்கிறாருங்க சாட்சி வெளிப்படணும். அது ரொம்ப முக்கியம். இப்படி பேதுரு மறுதலித்து சத்தியம் பண்ண பேதுருடைய பேச்சை கர்த்தர் சரி பண்ணி என்ன தெரியுமா செஞ்சாரு? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38 41 வசனங்கள் வாசிக்கும் போது 40வது வசனத்துல பாருங்க, அவன் வார்த்தையை கர்த்தர் சாட்சியாக மாட்டி அவன் பிரசங்கம் பண்ணினா. 40 வாசி. 41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எவ்வளவு பேர் சேர்க்கப்பட்டாங்க? சபிச்சவன், சத்தியம் பண்ணவன், சாட்சியம் இருந்தவன் நடுவில் கொஞ்சம் மாறிட்டான். ஆனா கர்த்தர் மறுபடியும் அவனை என்ன பண்ணிட்டாருன்னா, அன்புல அவனை துக்கத்துல கொண்டு வந்து பேச்சை சரிப்படுத்தின உடனே இப்போ அவன் வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய ஆவியில இந்த வார்த்தையின் சாட்சி போய் எவ்வளவு பேர் சந்திச்சுன்னா 3000 பேர் சந்திச்சு. நீங்க சரியா ஆண்டவரை ஒப்பு கொடுத்து உங்க சாட்சியை சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க பேசும்போது ஜனங்கள் ஈர்க்கப்படுவாங்க. நீங்க சரியா கர்த்தருடைய சமூகத்தை உங்க பேச்சின் சாட்சியை மாத்திட்டீங்கன்னா உங்க சுற்றுக்கு இருக்கிற ஜனங்கள், மற்ற ஜனங்கள், அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்க போய் பயன்பட முடியலன்ற இடத்துல கர்த்தர் உங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். வல்லமை கொடுப்பார், கிருபைகளை கொடுப்பார், உங்களை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிப்பார். பேச்சுல சாட்சி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அப்படி சாட்சி இருக்குதா? நிறைய பேரை நான் பார்க்குறேன், அவங்களுக்குள்ள பேச்சுல சாட்சி. ஊழியக்காரரை நான் சொல்றேன், பாஸ்டர் இது செய்யுங்க இப்படி. என்னகிட்ட ஒரு பாஸ்டர் அப்படி தான் ஏமாத்திட்டார். பேச்சில் உண்மை இருக்கணும், பேச்சில் சாட்சி இருக்கணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். பேதுருக்கிட்ட மறுதளிச்சவன் தான், ஏமாத்தினவன் தான். ஆனால் கர்த்தர் அவனை மறுபடியும் கட்டி எழுப்பி அவன் மூலமாக ராஜ்யத்தை கட்டுவதற்கு மரண பரியந்த சாட்சியாக இருக்கணும். பரிசுத்தாவி உங்கள் மேலே வரும்போது நீங்களும் சாட்சிகளாக மாற முடியும். அல்லேலூயா. இரண்டாவது யோவான் 4ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிக்கும் போது வேகமா வாசிங்க. நான் கவனிங்க, சமாரியா நாட்டு ஒரு பெண் இருந்தா இப்போ ஊருக்குள்ள போறாங்க. நீங்க அந்த அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் 13-18 வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, அந்த 5 புருஷனுக்கு புருஷன் இல்லை, நீ பாவம் செஞ்சு உலகத்துல இப்படி இருக்கிறன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் ஆண்டவரே சொல்லி, நீ கிறிஸ்துவா அப்படின்னு சொல்லி உடனே தான் வாழ்க்கையில சொன்னது எல்லாவற்றையும் ஒத்துக்கொண்டு எங்க ஓடினான்னா நேர சமாரியாவுக்கு ஓடணும். ரெண்டாவது, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாக இருக்கணும். அவன் பாவத்தை ஒத்துக்கொண்டா அதோட நிறுத்தல. பாவத்தை சொன்ன உடனே நீங்க என்ன செய்வீங்க? என் பாவத்தெல்லாம் சொல்லிட்டாரு, அறிக்கை பண்ணிட்டேன், இங்கேயே அமைதியாக முடிச்சிருந்தது, வெளியே தெரியக்கூடாது, பாவத்தை மூடி போட்டு மறைக்கணும் நினைக்கணும். ஆனா இவன் நேரம் ஓடி போய் சொல்றா, நான் செஞ்ச பாவங்களை வந்து எனக்கு சொன்னாரு, இனி நான் பாவம் செய்யக்கூடாதபடி எனக்கு இடத்துல சொல்லி என்னை மீட்டு கொண்டாரு, அவரை வந்து பாருங்கன்னு சொல்லி அவரிடத்துல ஆட்களை கொண்டு வந்தார். நீங்க வாழ்க்கை சாட்சியா இருந்தா உங்கள் மூலமாக அநேக சபை கொண்டு வரப்படும். நீங்க இருக்கிற இடத்துல உங்க வாழ்க்கை நடக்க சரியா இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை பார்த்து, உங்க நடக்கையை பார்த்து அநேக சபைக்கு தேடி வருவாங்க. வாழ்க்கையில சாட்சி இல்லைன்னா உங்களால கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுது, சபை பேரும் கெடுது, ஆண்டவர் நாமம் கெடுக்கப்படுது. வாழ்க்கையும் நடக்கையும் சாட்சி சரியா இருக்கும்.
சமரியா நாட்டு பெண்ணு வந்து ஆண்டவர்கிட்ட பேசக்கூடாது, ஆண்டவர் கிட்டே வரக்கூடாது. அது ஒரு பண்ண சந்ததி. ஆனால் அவர் நேராக வந்து ஆண்டோடைய பாத்துல அவர் சொன்னபோது, ஒரு காலம் தாக முடியாத தண்ணியை நான் உனக்கு தரேன் ஆண்டவர் பருகு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்றாரு, நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 22, 24 வாசிக்கும் போது, ஆவியோடும் உண்மையோடும் பெற்றுக்கொள்ள வேண்டியதான அபிஷேகத்தை அவளுக்கு எப்படி தருவேன், நான் உனக்கு கடைசி காலங்களில் எல்லார் மேலே தன் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்கை அவளுக்கு சொல்றார். இந்த அபிஷேகம் உடம்புல வரும்போது முதலாவது பேச்சில சாட்சி உண்டாகும், இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் பெற்று பாவத்தை குறித்தான குற்ற மனசாட்சி நமக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கை அனைவருக்கு சாட்சியாக மாறும். நேரா போனா படத்தையும் வச்சுட்டா, வீட்டையும் மறந்துட்டா, எல்லாத்தையும் மறந்து போய் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும்னு வாழ்க்கையை பத்தி சொல்றான். நீங்க நாம நம்முடைய வாழ்க்கையில கத்த செஞ்சதை சொல்லியிருக்கிறோமா? நான் இப்படி பாவத்தில் இருந்தேன், ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு, நான் இப்படி போராட்டத்தில் இருந்தேன், ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு. சொல்றதே இல்லை. எப்படி ரட்சிக்கப்படுவான்? நாம என்ன நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், மரிச்சார், உயிர் இருந்தார், காஸ்பல் சொல்லிட்டு ரொம்ப முக்கியம் காஸ்பல். ஆனால் அதோட சேர்ந்து என்ன வேணும்னா, நம்ம வாழ்க்கையினுடைய சாட்சி சரியா இருக்கணும். நீங்கள் வாழ்க்கை சரியில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் கெட்ட பாவங்களை செஞ்சுட்டு பக்கத்தில் வீட்டுக்காரர்கிட்ட போய் சபைக்கு வாங்க, ஆண்டவரை ஆசீர்வதிப்பாரு, பரிசுத்தப்படுத்துவாரு, உங்களுக்காக மரிச்சிருக்காரு, பரலோகம் கொண்டு போவாரு சொல்லி பாருங்க. உன்னை விட நானே மேல். நீ ரட்சிக்கப்பட்டு அப்படி இருக்கிற, நான் ரட்சிக்கப்படாமல் அப்படி இருக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். வாழ்க்கையை சரியான சாட்சியில கட்டி எழுப்பினாதான் உங்கள் மூலமாக அநேகர் உங்கள் பின்னாக சபைக்கு வர முடியும், ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வர முடியும். வெறும் பிரசங்கமோ அற்புதமோ அடையாளமோ மட்டும் ஜனத்தை கொண்டு வர்றது இல்லை. ஒவ்வொருடைய வாழ்க்கை நடக்கையின் சாட்சி கத்தடத்துல ஜனங்களை இழுத்து கொண்டு வரும். கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு தூரமாக இருக்கிற ஒரு அந்நிய பெண்ணுக்கே கர்த்தர் கொடுப்பாரானால், ரட்சிக்கப்பட்டு ரத்தத்தினால விலைக்கிரயமா வாங்கப்பட்டு கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு வாழ்க்கையின் சாட்சி எவ்வளவு முக்கியம். நடக்க ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கை சரியில்லைன்னா எல்லாமே கெட்டு போகும். அவர் சொல்றா பாருங்க, 5 புருஷன் இருந்தாங்க, 5 புருஷனும் புருஷன் இல்லை, பாவம் செஞ்ச உண்மை அறிக்கையிடுறான். ஊருக்குள்ள போய் எப்படி சொன்ன, நான் செஞ்சது எல்லாவற்றையும் ஒருத்தர் சொன்னார். நீங்க சொல்லுவீங்களா? நான் செஞ்சது எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்க சமூகத்தில் சொன்னாரு, இப்போ நான் மாறி இருக்கிறேன், நீங்க வந்து அவரை பாருங்க. அவர் வந்து பாருங்க. நம்ம சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் நம்ம அந்த மாதிரி ஒரு சாட்சியாக இருந்தாதான் உங்களோட பின்னாடி ஜனம் ஒரு கூட்டம் வரும். நம்ம வாழ்க்கை சரியில்லாமல் 100 முறை ட்ராக்ஸ் கொண்டு போய் கொடுத்தா கூட அந்த ட்ராக்ஸும் வேலை செய்யாது, நீயே வேலை செய்ய முடியாது, ஒரு பிரதிபலனை பெற முடியாது. நான் உதாரணத்துக்கு நான் பாஸ்டாக இருக்கிறேன், நான் வந்து சபையை நடத்தும் போது நல்லா பரிசுத்தமாக இருந்துட்டு வெளியே போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு நான் வந்து ட்ராக்ஸ் கொடுத்தா ஒத்துக்குவாங்களா? சொல்லுங்க, ஒத்துக்குவாங்களா? வாங்கிப்பாங்களா? வாங்கி பார்ப்பாங்களா? அதனால கிரியை செய்யுமா? கிரியை செய்யாது. அது வரைக்கும் அந்த சமாரியா பெண்ணுக்கு அந்த ஊரில் என்ன பட்டம் வச்சிருப்பாங்க தெரியுமா? விபசாரி, வேசின்னு இருக்கும். இப்போ போய் சாட்சி சொல்லுவோம், என்ன சொல்லியிருப்பாங்க எல்லாரும்? இவ போய் சொல்ல வந்துருக்குறா, இவ பேச்சை கட்டி இவர் பின்னாடி போனோமா நம்ம சொல்லியிருப்பான். ஆனால் அவன் அப்படி சொல்லியிருந்தாருன்னா ஆண்டவர்களை வந்து பாருங்க சொல்லுங்க நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் முன்னாடி ஒரு பாயிண்ட் வைக்கிறான், நான் வந்து பாவம் செஞ்சேன், ஏன் பாவத்தை ஒருத்தர் சொன்னார். அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை சரியா சொல்றான். என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது, நான் ஆண்டவரத்தில் இப்படி சொன்னேன், ஆண்டவர் என்னை வீட்டுக்கு வந்தா சாட்சி. அதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த ஊர் போய் நீ ஒரு ஊரில் போய் சொல்லும் போது, நீ ஒரு பாவி, நீ வந்து என்கிட்ட பிரசங்கம் பண்ணிட்டு கிளம்பு, நானே உன்னோட பரிசுத்தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாருங்க, அவன் கரெக்டாக போய் சொன்னான், யாருமே அவன்கிட்ட கேட்கல, நீ பாவம் செஞ்சவதானே, நீ அக்கிரமம் செஞ்சவதானே, நீ போய் எனக்கு சொல்லாமல் புத்தி சொல்லாமல் யாரும் என்ன பண்ணல, கேட்கல. வாழ்க்கையின் சாட்சியை மாற்றினா உங்களை கேட்காமலே உங்கள் பின்னாடி உங்களுக்கு ஒரு கூட்ட ஜனத்தை கற்று கொண்டு வருவாங்க. வாழ்க்கை சரியில்லாமல் நீங்கள் என்னதான் 100,000 பிரசங்கம் பண்ணிட்டு மணிக்கணக்கில் கிரியை செய்ய முடியாது. முதலாவது பேச்சில் ஒரு சாட்சி இருக்கணும், வாழ்க்கை நடக்கையில் சாட்சி இருக்கணும். மூன்றாவது 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8, 4-8, 4ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோட சொல்லினார். அப்படியே எலியா போய் சொன்னான். அகசியா ராஜாவுக்கு விரோதமாக எலியா ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் சொல்றதா சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல 8ஆம் வசனத்தை நீ வாசிக்கும் போது எலியாவினுடைய வஸ்திரத்தை குறித்ததான சாட்சி, ட்ரெஸ்ஸிங்ல ஒரு சாட்சி இருக்குங்க. நான் முதல்ல சொன்ன பேச்சில் சாட்சி, வாழ்க்கை நடக்கையில் சாட்சி, மூன்றாவது வஸ்திரத்துல சாட்சி. எதில் சாட்சி வேணும்? நீங்க நினைக்கிறீங்க வஸ்திரம்லாம் ஒன்றும் இல்லை, இருக்கிறதுனால போட்டு வர முடியாதாங்க, வேற என்ன செய்ய முடியும் சொல்றீங்க. அந்த எலியா குறித்து அவன் சாட்சி சொல்றான். அவன் இப்படிப்பட்ட சணல் நூலை போட்டிருந்த உடையில வந்தானா? 8ஆம் வசனம் வாசி பாருங்க. அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பி
கவனிங்க, இப்ப எதை கொடுத்து தெரியுமா சாட்சி சொல்றான்? அவனுடைய வஸ்திரத்தை வச்சு சாட்சி கொடுக்குறான். அவன் தான் எலியா, அவனுடைய வஸ்திரம் இப்படிதான் இருக்கும். உங்களை பத்தி சொல்லுவாங்களா? ட்ரெஸ் போட்டு வர, நீங்க சபைக்கு வரீங்க, இது கோயிலுக்கு போதா, ஊரை சுத்த போதா, வேற எங்கேயாவது போதா? தெரியாது, தெரியாது. ஆனா எலியாவுக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், இவன் தான் எலியா. எப்படி தெரியுமா? அவன் வஸ்திரத்துல சாட்சி இருக்கு. அது சொல்றது விட்னஸ் பண்ணுது. கர்த்தர் அவனோட கூட இருக்கிறான், அவன் தான் தீர்க்கதரிசி. உங்களை விட்னஸ் பண்ணுவான் அவன் வஸ்திரம் பார்த்து. அதுதான் பாதி கிழிஞ்சிருக்குது, பாதி கிழிஞ்சிருக்குது, பாதி மேலே இருக்குது, பாதி ஓட்டம் இருக்குது. எந்த வஸ்திரத்தை வச்சு சாட்சி கொடுப்பீங்க? கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? எலியாவை பாருங்க, சாட்சி கொடுக்குறான். யார் தெரியுமா சாட்சி கொடுத்தான்? பார்க்காம இருக்கிற ராஜாவாக அகசியாவுக்கு தீர்க்கதரிசி சொன்னான் பாருங்க. தீர்க்கதரிசிக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு அகசியா சொல்றான், அவன் தான் எலியா. அவன் சொன்னான் அப்படியே நடக்கும் பொழுது அவனை பிடிச்சிட்டான். தீர்க்கதரிசி, சபையில ஒரு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையுடைய வஸ்திரம் சரியா இருக்கு. உலகத்துல சொல்றான் ஆள் பாதி ஆடை பாதி, வஸ்திரம் ரொம்ப முக்கியம். அவனுக்கு கவனம் இருக்கு, நம்ம ஆளுக்கு கவனமே இல்லை. எப்படியெல்லாம் இருக்குது அப்படிலாம் போடுறது, ஓட்டை வச்சது, ஜன்னல் வச்சது, கிழிஞ்சது, கிழியாதது, தைச்சது, அதுக்கு கண்ணாடி என்னென்னவோ வைக்கிறேன், என்னென்னவோ வைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு வஸ்திரம் ரொம்ப கவனமா இருக்கும். நமக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்குதுங்க. இந்த உலகத்துக்கு நமக்கு ஒத்த வேஷம் தரிக்கூடாது. நமக்கு ஒரு ஆடை இருக்குது, நமக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது, நமக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. பிரமாணங்கள் படி நம்ம சரீரத்தை பாதுகாக்கணும். இந்த வஸ்திரன்றது சரீரத்தை மறைக்கிறது. எதுக்கு இல்லை? மறைக்கிறதுக்குன்னா அப்போ எதுக்கு இல்லை? எதுக்கு இல்லை? வஸ்திரம் வந்து உடலை மறைக்கிறதுக்கு. அப்போ வஸ்திரம் எதுக்கு இல்லை? உடலை சொல்லுங்க. வஸ்திரம் வந்து உடலை மறைக்கிறதுக்கு இருக்குது. இப்போ சிலருக்கு புரியுது, சிலருக்கு இன்னும் அது எங்கேயோ போகுது, உலகமெல்லாம் சுற்று. வஸ்திரம் வந்து போட்டால் உடலை மறைக்கணும், எதை காட்டக்கூடாது. இப்போ நிறைய கேரக்டர் அப்படி இருக்குது, சபைக்குள்ளேயே இருக்குது. கையை கிஞ்சது, கால் கிஞ்சது. ஒரு டெய்லர் கொண்டு வந்தால் தைக்க போகிறாங்க. ஆமாம், சபைக்குள்ள ஒழுங்கமாக இருக்கணும். உங்கள் வஸ்திரம் சாட்சி கொடுக்கணும். எலியாவுடைய வஸ்திரத்தை குறித்து ராஜா சாட்சி கொடுக்குறான், அவன் தான் எலியா, அவன் தான் எலியா. உங்கள் வஸ்திரத்தை குறித்து நேரில் சாட்சி கொடுப்பான். அந்த பொண்ணு ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு, அந்த பையன் ரொம்ப ஒழுக்கமான பையன், அப்படி கத்தருக்குள்ள பற்றி விளக்கமாக இருக்கிற பையன். ஆனால் ஒழுங்காக நீட்டாக இருப்பான், ட்ரெஸ் பண்ணுவோம். நம்மளாம் போகும்போது ட்ரௌசர் போடுறது, டிஷர்ட் போடுறது, தலையை இப்படி செய்கிறது, அதில் மலை மாதிரி ஒன்று, கோடு ஒன்று, ரோடு ஒன்று. வஸ்திரத்தில் சாட்சி இருக்கும். ஒரு சபையில் இருந்து கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார், ஆசீர்வதித்தார், கரெக்டு. அங்கே என்ன செஞ்ச சாட்சி? அங்கே ரோட்டில் என்ன சாட்சி நடக்குது? நீ வெறும் எருசலேமில் சாட்சின்னு சொல்லலை. எருசலேமில் சாட்சி இருக்கணும், யூதேயாவில் சாட்சி இருக்கணும், சமாரியாவில் சாட்சி இருக்கணும், உலகத்தின் கடைசி படி பெட்டிக்குள்ள போற வரைக்கும் எப்படிதான் இருக்கணும்? சாட்சியா தான் இருக்கணும். அரைக்குறையில அவுத்து விடுறது இல்லை. அது சொல்லப்படுது பாருங்க, வஸ்திரத்துல சாட்சியா இருக்கான். நான் யோசிச்சேன், என்ன அந்த ஊர்ல வேற யாருமே தூக்கி போட்டுருக்க மாட்டானா? ஒரு கேள்விதான். அந்த ஊர்ல எவ்வளவு பெரிய ஊர், அது கூட 1000 பேர் இருப்பான். ஒரு ஆள் கூட வந்து எலியாவை போல ட்ரெஸ் பண்ணல. ஊழியக்காரனாக ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டு தனி வஸ்திரம் இருக்கு. ஏசியாவில் வாசிக்கும் போது, ஏசியா 61:10 வாசிக்கும் போது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்து நீதியின் சால்வையை கொடுத்துருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவனுக்கு தனி வஸ்திரம் இருக்குது. இப்போ கல்யாணத்துக்கு கோட் ஷூட் எடுக்கிறீங்க, கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, இது இப்படிதான் போடணும், அப்படிதான் போடணும். ரட்சிக்கப்பட்டவனுக்கு தனி வஸ்திரத்தை கத்தர் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு தனி ட்ரெஸ்ஸிங் கோட் இருக்குது. வேலைக்கு போற இடத்துல நான் யூனிஃபார்ம் போட மாட்டேன் சொல்ல முடியுமா? என்ன சொல்லுவாங்க? நீ வேலைக்கும் வர வேணாம், நீ எங்கேயும் வர வேணாம், நீ வீட்டிலே இரு. வேலைக்கு போக மட்டும் யூனிஃபார்ம் போடுறிய, எப்படி போடுற? அது பச்சையாக இருந்தாலும் போடுற, கருப்பாக இருந்தாலும் போடுற, அப்படியே மஞ்சள் கலரில் இருந்தால் கூட போடுற. ஏன்னா என்ன வேணும்? எண்ட் ஆஃப் த டே பணம் வேணும். அதனால் அவன் எதாவது போட சொன்னாலும் போட்டு போற. ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கத்தர் கொடுத்துருக்காரு. ரட்சிப்பின் வஸ்திரம் சாட்சி இருக்குதா? ஏசியா 61:10. நம்ம வஸ்திரம் சொன்ன உடனே கார்மெண்ட்ஸ் தான். காதில் இதை போடலாமா, கழுத்துல இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது மேட்ச் ஆகலையே, இது சரியா வரணும், இந்த ஷர்ட்டுக்கு இந்த பேண்ட் போட்டால் சரி வருமா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது மேட்ச் ஆகுமா, அங்கேயே கலர் செக் பண்ணுறது, கடையில் செக் பண்ணுற மாதிரி வீட்லேயே எல்லாத்தையும் இழுத்து போட்டு வர்றதுக்கு முன்னாடி தான் தேடணும். செட் ஆகுதா, அது கட்சிக்கு செட்டே ஆகாது. ஆனால் இங்கே சொல்கிற எலியாவுக்கு வஸ்திரத்தின் ரட்சிப்பின் வஸ்திரம் மனவாட்டிக்குரியது. பரலோகத்துக்கு போகிற மனவாட்டிக்கு
இந்த உலகத்துல வஸ்திரம் இருக்குது. ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. இந்த வஸ்திரம் சாதாரணமானது அல்ல. நீங்க போட்டுக்கிற வஸ்திரத்துக்குள்ள கர்த்தர் வல்லமை வச்சிருக்கிறார். திஸ்பியனாகிய எலியா போய் நீங்க அதே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. எலியாவு மேல இந்த சால்வை எலிசா பிடித்து கொண்டு வந்தான். அப்படியே அடிச்சான் பாருங்க, 2ஆ பிளந்து நிற்குது தண்ணி. சால்வையில வல்லம் இருக்கு. நீங்க வஸ்திரம் சரியா இருந்தா உங்க வஸ்திரத்துல வல்லம் இருக்கும். அந்த 12 வருடமா பெருமாடுபட்ட உள்ள ஸ்திரீ அப்படியே வந்தா, ஆண்டவர் தொடல, வஸ்திரத்துல ஒரு ஓரத்தை டச் பண்ணலாம். ஏன் தெரியுமா? வஸ்திரத்துல சாட்சி இருக்கிறவனுக்கு வஸ்திரத்துல வல்லம் இருக்குது. நீங்க சரியான வசனத்தை சரீரத்துல உடுத்துனீங்கன்னா உங்களை டச் பண்ண வரும்போது கர்த்தர் உங்க சரீரத்துல இருந்து வல்லமை அனுப்புவார். அப்போஸ்தலர்கள் உருமாறுகளை கச்சைகள் எடுத்து வீசினாங்க, உடனே சொன்னான், செத்து போன எழுந்து நிற்பான். ஏன் தெரியுமா? வஸ்திரத்துல சாட்சி இருக்குது, வஸ்திரத்துல வல்லம் இருக்கு. உங்க வஸ்திரத்துல என்ன இருக்குது? சென்ட் தான் இருக்கு. அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ 4 பேர் மயக்கடிச்சோன்னா விடலாமே தவிர ஒன்றும் பண்ண முடியாது. வெளிப்படுத்தல வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கும் போது சர்தை சபைக்கு ஆண்டு சொல்றாரு பாருங்க. அந்த சபை குறித்து சொல்றாரு, உன் வஸ்திரம் அசுசியாக இருக்கிறது, வெண் வஸ்திரத்தை உடுத்திக்கொள் என்று வாசிக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் கொடுத்து போனோம். மணவாட்டி சபையினுடைய அடையாளமான வஸ்திரம் வெண் வஸ்திரம். பெட்டியில போகும்போது மட்டும் ஒயிட் ட்ரெஸ் போடு, அப்ப மட்டும் போடுறிய, அப்ப போடு, பச்சையை போடு, ரெட்டு போடு. பெட்டிக்குள்ள வைக்கும் போது ஒயிட் ட்ரெஸ், பரலோகத்துல தரிசனங்கள் வரும்போது தூதர்கள் ஒயிட் ட்ரெஸ், ஆண்டவனுக்கு வெளிப்படும் போது ஒயிட் ட்ரெஸ். ஆனா சபைக்குள்ள வரும்போது மட்டும் என்ன ட்ரெஸ்? பச்சை, கிரீன், ரெட், சிங்கிள் மாதிரி வந்து பொதுவாக தான் சொல்றேன். ஆமா, வெளிப்படுத்தல் 3, 4, 5 வாசிங்க. என்ன என்ன அசுசிப்படுத்துறது தெரியுமா? வஸ்திரத்துல அசுசி. உங்க வஸ்திரம் அசுசியா இருக்குதா பரிசுத்தமா இருக்குதான்றதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. வாசிங்க. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் ஆண்டரோட கூட நடக்கும். என்ன தச்சிருப்பாங்களா? ப்ளூ ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு நேராக வீட்டுக்குள்ள இருந்து சர்ச்சுக்கு கிளம்பி வந்துடுவாங்க. டிஷர்ட் போட்டு வருவாங்க, கலர் கலராக ட்ரெஸ் போட்டுட்டு ஊரை சுற்றுவாங்க. அப்படியே போட்டுங்க. அசுசிப்படாத பரிசுத்த மணவாட்டினுடைய ஆடை அவருக்கு, அதுக்கு ரொம்ப முக்கியமான, அவருக்கு பாத்திரவானா இருக்கிறதா வெண்வஸ்திரம் போட முடியும். என்ன போட்டுருக்கு படிக்க பார்த்தீங்களா? அவருக்கு பாத்திரவானா இருக்கிற சந்தை சபையில அவருக்கு பாத்திரவானா சரீரத்தில் அசுசிப்படாத ஒரு கூட்டம் தான் வெண் வஸ்திரம் போட முடியும். மற்ற கேட்டகரிக்கு பேசும் நல்லா, ஆனா அது போடாது. ஏன்னா அது எதுக்கு பாத்திரவான இல்லைன்னா ஆண்டுக்கு பாத்திரவானி. அப்ப என்ன பாச நீங்க ஒயிட் ட்ரெஸ் போட சொல்லுங்க. நான் சொல்லல, வேதம் சொல்லு. நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க, அந்த அதிகாரத்தை போயிட்டு சந்தை சபைக்கு சொல்றாரு. வஸ்திரத்துல என்ன இருக்குது? அசுசி இருக்குது. வஸ்திரத்துல சாட்சி இருக்கணும் சபைக்கு. நீங்க நீங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டு வீட்டில் கிளம்பி பாருங்க, என்ன சொல்லுவாங்க? கலர் ட்ரெஸ் போட்டு பாரு, எங்கேயோ ஊர் சுத்த போகுது, சினிமாவுக்கு போகுது, பார்ட்டிக்கு போகுது சொன்னோம். ஒயிட் ட்ரெஸ் போனால் எனக்கு கெட்டு போவேன். கலர் ட்ரெஸ் போடாமல் ஒன்றும் கெட்டலையே. ஒயிட் ட்ரெஸ் போட்டால் மட்டும் எனக்கு கெட்டு போவேன். கெட்டு போய்யா? கெட்ட போங்க. நம்ம பாதி பேர் அதை துவைக்க முடியல, அதை மெயின்டைன் பண்ண முடியல, இதை பண்ண முடியல. அதை மற்ற ட்ரெஸ்லாம் நான் போடுறியா, மெயின்டைன் பண்ணுறியா? யூனிஃபார்ம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஸ்கூலுக்கு போனால் அப்படி பக்காவாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறியா? எப்படி பண்ணுறேன்? சந்தை சபையில் இருக்கிற துணி அசுசியா இல்லைன்னா கர்த்தர் கேட்ட பாத்திரவான அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தா ஜெயம் கொள்கிற சபையினுடைய ஆடை வெண்வஸ்திரம். ஆண்டோடு கூட நடக்கிறவனுடைய உடை வெண்வஸ்திரம். ஆண்டோடு கூட ஜீவிக்கிறவனுடைய வஸ்திரம் வெண்வஸ்திரம். அப்ப ஆண்டோடு நடக்காதவங்க என்ன வஸ்திரம் போட்டிருப்பாங்க சொல்லுங்க? ஆண்டோடு நடக்காதவங்க. நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க சொல்லுங்க? நான் சொல்லலப்பா, வேதம் சொல்லுது. நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டோடு நடக்கிற பாத்திரவான்கள் வெண் வஸ்திரம்னா, அப்ப ஆண்டோடு நடக்காதக்கூடிய வஸ்திரம் என்ன வஸ்திரம்? அது என்ன கலர் எனக்கு தெரியல. பச்சையா, ப்ளூவா, ரெட்டான்னு எனக்கு தெரியல. சத சபையா, நீ என்ன சபையா? ரட்சிக்கப்பட்ட வஸ்திரம் இருக்குதா? வஸ்திரத்துல உங்களுக்கு சாட்சி இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை பார்த்தா அப்படி பிரகாசமான ஒளி. அவன் வஸ்திரம் அந்த மாதிரி. நம்ம வஸ்திரத்தை பார்த்தா எதாவது குப்பையில் இருந்து எடுத்து வந்தோமா, இல்லை ஏதாவது பழைய பீரோ கூட ரொம்ப நாள் கழிச்சு தேடி எடுத்து வந்த மாதிரி இருக்கு நிறைய பேர். சில வீட்டுக்கெல்லாம் போனா அவன் அப்படியே பேய் மாதிரியே இருப்பான். வீடு பெருசா இருக்குது, உன் ட்ரெஸ்ஸை பார்த்தா குப்பையில இருந்து வந்தானா இல்லை அந்த துணியை துவைச்சிருக்கியா அப்படி இருக்கும். அசுசி உள்ள உடை, அது ஒரு ஆவி, பொல்லாத ஆவி. அசுத்தத்துல அவனை போட்டு புரட்ட வச்சிருக்கு. ஆனா வசனம் சொல்றது பாருங்க, வெண்ணாடை தரித்து கர்த்தரோடு நடக்கிற ஜெயம் கொள்ளப்பட்டவன், இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன், உலகத்தை வெறுக்கிறவன், அசுசிப்படாதவன், இந்த உலகத்தின் சிற்றின்பத்தை வெறுத்திருக்கிறவன், கர்த்தருக்காக வெண் வஸ்திரத்தை தரித்திருக்கிற ஜெயம் கொள்ளப்பட்ட மணவாட்டி. நீங்க சரியான மணவாட்டியா ஜெயம் கொள்ளப்பட்ட சபையா ஆண் பகலியா இருந்தா தேவ சபையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வஸ்திரம் வெண் வஸ்திரமா இருக்கும். நீங்க மாத்துறதும் மாத்தாததும் வசனத்துக்குள்ள இருக்கு.
பாத்திரவான்களாக கூட நடக்கிற ஜெயம் கொள்ளப்பட்ட சபை கர்த்தரோடு கூட வேணும். அது எப்படி உங்க தரிசனத்தில் மட்டும் ஆண்டர் தூதர் கலர் ட்ரெஸ்ல வரலைய? யாருக்கா தூதர் கலர் ட்ரெஸ்ல வந்துருக்காங்களா? பேண்ட் ஷர்ட் போட்டு டக்கின் பண்ணிட்டு கோட் ஷூட் போட்டு வராங்களா? எனக்கு வரல, உங்களுக்கு யாருக்கா வந்துருக்குதா? ஆண்டர் தரிசனத்தில் வராரு என் கூட. எப்பயாவது வந்துருக்காரா? பிளாக் அண்ட் பிளாக்ல வந்துருக்காரா? ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்துருக்காரா? ஏன் வரல? கரெக்டு தானே? கேள்வி கரெக்டா தப்பா? தெரியும், கேள்வி கரெக்டா தப்பா? பரலோகத்துல ஆர்ப்பரித்து ஆராதிக்கிற மாதிரி பூமியில் ஆராதிக்கணும், அப்படித்தானே? பரலோகத்தின் நிழலுக்கும் சாயலுக்கும் ஒத்துக்கும்படியான ஆராதனை. அங்க என்ன ட்ரெஸ் போட்டுருக்குறாங்க? இங்க என்ன பண்றோம்? அங்க ஒத்து ஆராதனைன்னா இங்க என்ன போட்டுருக்கணும்? இப்ப நம்ம என்ன போடுறோம்? பாத்திரவனா இருக்கிறவனுக்கு ஒரு ஆடை இருக்குது. கல்யாணம் மனம் அது சொல்லப்படுது, மணவாளனுக்கு பாத்திரவனாக. அப்போ மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி, புருஷனுக்கு ஏற்ற மனைவி தான் சரியா புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணும். சில புருஷனுக்கு ஏற்ற பிரியமில்லாத அது கணவனாக தான் இருக்கும். அது எந்த ஆங்கிளில் போகுதுன்னே தெரியாது, மேட்சிங்கே இருக்காது. அது தனி ரூட்டு. ஆனால் வசனம் சொல்றது பாருங்க, பரலோகத்தின் தேவனுக்கு சாட்சியாக இருக்கிற ஒத்து போகிறவங்க ஆண்டவரை போல உடுத்துறவங்க. அவங்க வஸ்திரமே ஒரு சாட்சி தான். அவன் நடந்தா ஒரு சாட்சி, பேசினா ஒரு சாட்சி. ஒரு நாள் ஒயிட் அண்ட் ஒயிட் நான் போயிட்டேன் நான் ஊழியத்துக்கு போகும்போது. அப்போ அவங்க கேட்குறாங்க, பாஸ்டர் இப்போ யார் பாஸ்டர்? என் கூட சீனியர் பாஸ்டர் வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, அவர் பாஸ்டா? அவர் நல்லா ஜீன்ஸ் பேட்டை போட்டு டிஷர்ட் போட்டு வந்து ஒரு பாஸ்டாங்க ஜாம் பண்ணுவார். நான் சொன்னேன், என்னோட பெரிய பாஸ்டர் நீ தான், ஏன் நீ போயா அப்படின்னு சொன்னான். இல்லை என்ன கூப்பிடல, ஏன் உன்னை தான் கூப்பிட்றேன். ஏன் டிஷர்ட் போட்டு ஜீன்ஸ் பேட்டை போட்டு யாராவது வருவானா? இப்போ வஸ்திரத்தில் முக்கியத்துவம் இருக்குது, வஸ்திரத்தில் சாட்சி இருக்குது. நம்ம பாதி பேருக்கு அது தெரியவே இல்லை. எது கிடைக்குதோ அது முதல்ல வெளியே எடு. அதுதான் மலை மாதிரி இருக்குதுல்ல, அது ஏதாவது ஒரு வெளியே எடு, அதை போட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. பெட்டிக்குள்ளே வைக்கும்போது மட்டும் அவங்களுக்கு நல்ல ஒயிட் ட்ரெஸ் போடுப்பா, உப்பு கொட்டுப்பா, பக்காவாக அவங்கள வச்சு பெட்டிக்குள்ளே மட்டும் என் ஒயிட் போடுற, அங்கே போடு கலரை, அங்கே போடு பச்சை கலரை போடு, மஞ்சள் கலரை போடு, எல்லா கலரையும் அங்கே போடு. அங்கே போட மாட்டேங்க, ஐயோ அவங்க பரலோகம் போகிறாங்க அவங்க ஒயிட்டில் போகணும். பரலோகம் போகிறப்போ சென்ட் ஆஃப் பண்ணும்போது ஒயிட்டு, இங்கே சர்ச்சைக்கு வரும்போது மணமரங்க தேடும் போது இல்லை. எப்படி அது ஒத்து வரும்? வஸ்திரத்தில் சாட்சி வேணும். திஸ்பையை நாங்கள் எளியாவா இருந்தால் அவன் வஸ்திரத்தில் வல்லம் இருக்குது, ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ற ஏற்கனவே கர்த்தர் முன்குறித்த வஸ்திரம் இருக்கிறது. அவனுக்கு என்ன வஸ்திரம் இருக்குதுன்னு யோசிச்சு பாரு. 4வது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டு வாசிங்க. எபிரேயர் 11:4-5. விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியிலோ மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றார். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். 4வது காணிக்கையில சாட்சி இருக்கணும். முதல்ல சொன்ன பேச்சில் சாட்சி இருக்கணும், வாழ்க்கை நடக்கையில சாட்சி இருக்கணும், 3வது வஸ்திரத்துல சாட்சி இருக்கணும், 4வது சாட்சி சொல்லப்பட்டிருக்குது காணிக்கையிலே சாட்சி. 2 பேரும் காணி கொண்டு போனாங்க, காயினையும் கொண்டு போனா ஆபேலும் கொண்டு போனாங்க. ஆனா யார் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கலன்னா காயினுடைய காணிக்கைய அங்கீகரி, ஆபேலையும் கர்த்தர் அங்கீகரித்தார், ஆபேலுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ரொம்ப முக்கியம் தான். நீங்க சரியா இருந்தாதான் உங்க காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்க முடியும். நீங்க சரியா இருந்தாதான் உங்க பலியாகிய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்க முடியும். உங்க காணிக்கையில சாட்சி சொல்ல முடியுமா? உங்க கரத்துல உண்மை இருக்குது. பல சபையில நான் பார்த்துருக்கிறேன், தசம் பார்த்து கொடுக்குறது இல்லை. நீங்க கொடுக்கணுன்றதுக்காக நான் சொல்லல, காணிக்கையில உண்மை எவ்வளவு இருக்கணுன்றத வேதம் சொல்லுது. நீங்க எனக்கு கொடுக்கணும், உங்க காணிக்கை வேணும், அதை சொல்லணும். வசனத்துல சொல்லுது காணிக்கையில உண்மையாயிரு, சாட்சியாயிரு. எனக்கு தெரியும் சில பேர் இருக்கிறாங்க, சில சபையில பார்த்துருக்கிறேன், தசம பாகத்தை 4-5 பிரிச்சு இந்த சபைக்கு கொஞ்சம், அந்த சபைக்கு கொஞ்சம், ஜீசஸ் காலேஜுக்கு கொஞ்சம், ஜீசஸ் ரெடிம்ஷனுக்கு கொஞ்சம், இங்கிருந்து சென்ட் ஆஃப் பண்றது. ஆனா வசனம் சொல்லி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து எங்க திருவந்தெடுத்து சபையில் அங்கீகரிக்கப்பட்டாயோ அந்த சபையில தான் உங்க காணிக்க போகணும், அங்கதான் படியை கொண்டு வரும். நிறைய பேரை மாசம் சம்பளம் வாங்குறான், ஆனா சாட்சியே இல்லை. ஆனா சொல்றது ஆபேலை குறித்து கர்த்தரே சாட்சி, அது ஆபேலை குறித்து பக்கத்துல இருக்க சாட்சி கொடுக்குங்க. ஆண்டவரே சொல்றான் அவன் கரத்துல உண்மை இருக்குங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கரத்தை கொடுத்து ஆண்டு சாட்சி சொல்லுவாரா? நீ வாங்குற பணத்துல கர்த்தருக்கு உண்மையா, ஊழியத்துக்கு உண்மையா கொடுக்குறேன், காரணம் ஆண்டவருடைய பரிசுத்தமா இருக்கிற ஆண்டு சாட்சி கொடுப்பாரா? ஆபேலு கர்த்தர் அங்கீகரிச்சாரு, ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிச்சார், கர்த்தரே சாட்சி கொடுக்குறாரு ஆபேல் உண்மையா இருக்கிறார். ஐஸ்வானு அப்படியே கட்டுக்கட்டா கொண்டு வந்தான், காணிக்கை போட்டான். அதை என்னன்னு ஆண்டு கண்டுக்கல. அந்த ஏழை விதவை அன்னைக்கு ஜீவனத்துக்குன்னு வச்சிருந்த 2 பணத்தை கொண்டு வந்து போட்டான். கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த ஐஸ்வானோட விதவை தான் அங்கீகரிச்சார். எவ்வளவு கொடுத்துருக்கோம் அது இல்லை, கர்த்தர் அந்த காணிக்கை உன் சாட்சி அங்கீகரிக்கிறாரா? சில சிஎஸ்ஐ சபையில மற்ற சபையில பாருங்க, பல்ப் வாங்கி கொடுத்துட்டு பல்ப்ல பேர் எழுதும், இவர் இந்த ஊருக்காரு, இவர் வாங்கி கொடுத்தாரு. பைபிள் எங்கன்னா போட்டிருக்குதா? இந்த கரத்துல கொடுக்கறது ஒரு சில கேட்டகரி இருக்கு, அது ரொம்ப பிரமாதமான கேட்டகரி. போன மாசம் நான் பாஸ்டர் கூட கொடுத்தேன், அவர் ஒண்ணுமே செய்யல, தெரியுமா?
மற்ற கதையெல்லாம் பேச மாட்டான். கொடுத்த கதை, வாங்கின கதை. வசனம் சொல்லுது, கொடுங்கள் அப்போது உனக்கு கொடுக்கப்படும். கட்டாயம் இல்லாமல், விசனம் இல்லாமல் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைக்கு கர்த்தர் சாட்சியா இருக்கிறார். நீங்க சாட்சியா இருக்கீங்களா தெரியல, கர்த்தருக்கு கொடுத்துக்கிற ஒவ்வொரு பைசாக்கும் கர்த்தர் சாட்சி கொடுக்குறார். உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு பைசாக்கும் நான் சாட்சியா இருக்குன்னா இல்லையோ, கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து சாட்சி வச்சுக்கிறார். அதுக்கு பிரதிபலன் இல்லாமல் ஒரு நாள் போகிறதே. மல்கியா 3:8 வாசிக்கும் போது அங்க என்ன வாசிக்கிறோம்? காணிக்கை தசம்பாகத்துல தானே என்னை வஞ்சித்தீர்கள். வாசிச்சு பாருங்க, மல்கியா 3:8. வேகமா வாசிங்க, முடிக்கலாம். மல்கியா 3:8. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்க சொல்றீங்க, எதன ஆண்டவரே உங்களை வஞ்சித்தோம்? எதுல வஞ்சித்தோம் சொல்றாரு ஆண்டவரே? எதில் வஞ்சித்துக்கிறாங்க? சில பேர் 20,000 பணம் வரும்போது 2,000 கொடுக்கும் பணம் வரும். ஆமாம், 20,000 வாங்கும்போது 2,000 கொடுக்கும் மனம் வரும். ஆண்டுக்கு உண்மையாக இருக்கணும். அப்படியே பரலோகத்தினுடைய மகிமையினால் அப்படியே வருவாங்க சபை. 1,00,000 வாங்கும்போது என்ன தெரியுமா வரும்? 10,000 கொடுக்கணுமா? நமக்கு ரொம்ப தேவை இருக்குது. 20,000 இருக்கும்போது என்ன பண்ணலாம்? அப்படியே எடுத்துகிட்டு வந்து முதல்ல மாதம் முதல் நல்ல டேபிளை வச்சு அன்றைய இது ஆசீர்வதியும், இந்த காணிக்கையை உயர்த்தும், இது நிமித்தம் ஆசீர்வதியும். ஆனால் அந்த தேதி மாற மாற பணம் ஏற ஏற என்ன வந்துருச்சு இப்போன்னா, கொடுக்கக்கூடாது. நமக்கு வை முதல், ஆண்டவருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் குறிக்கி வச்சுன்னு வச்சுக்க. வசனம் சொல்லிட்டு பாருங்க, எதில் வச்சுட்டு இருக்கிறாங்க? நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் கொடுக்கணுன்றதுக்காக சொல்லலை. ஆபேலுடைய காணிக்கை கொடுத்து கர்த்தரே சாட்சி கொடுத்தாங்க. உங்களுடைய காணிக்கை கொடுத்த நான் சாட்சி கொடுக்குறது பக்கத்தில் இருக்க சாட்சி கொடுக்குறது. அம்மா நிறைய போட்டாங்க, நிறைய வச்சுருக்காங்க, அது இல்லை. கர்த்தர் அதை சாட்சியாக அங்கீகரித்து உங்களுக்கு குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கணும். உண்மையாக இருக்கிறாங்க இவங்க, கர்த்தருடைய எல்லா விஷயத்திலும் உண்மையாக இருக்கிறாங்க. இவங்க கையில் கரைகிறே இல்லை. ஒரு மாதம் என் வாழ்க்கை நடந்து சொல்கிறேன். ஒரு மாதம் பணம் எனக்கு திருட்டு ஆயிடுச்சு. ஆனால் நான் ஒரு லோன் பணத்தை கட்டணும். இப்போ அதுலேருந்து பணத்தை தசம்பாகம் கொடுக்க முடியாது. இப்போ நான் தசம்பாகம் கொடுக்குறதா, நான் எப்பவுமே 30ஆம் தேதி சம்பளம் கிரெடிட் ஆனவங்க சர்ச்சுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தேன். அந்த அக்கௌண்ட்டில் முதல்ல தசம்பாகம் போட்டு அந்த பணத்தை கார்டில் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் கார்டே என் கையில் வரும். அப்படி தான் இது வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். அந்த உண்மையிலே இருக்கணும்னு இப்போ வரைக்கும் ஜாப் பண்ணுறது. அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன், இந்த மாதம் சேர்த்து அடுத்த மாதம் கொடுத்தனால ஒரு மனதில் ஒரு யோசனை வந்தது. உடனே அந்த பணத்தை அப்படியே கட்டிட்டேன் பாருங்க. லோனே எடுக்காமல் அவன் பணத்துலேருந்து வட்டியை போட்டான். அப்போ தான் எனக்கு மதியில் புரிஞ்சுது, நம்ம ஒரு பெரிய குற்றத்தை பண்ணியிருக்கிறோம். கொடுக்க வேண்டியதை கொடுக்காம நான் ஏன் இஷ்டத்துக்கு போனது பெரிய தப்பு. நம்ம சாட்சி கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்குற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்காம ஆண்டவர் கொடுப்பான்னு நினைக்காது. கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு வேணும் ஆண்டவரத்துல ஆசை வருதுன்னா கொடுத்து பாருங்க. கட்டாயமா இல்லை, விசனமா இல்லை, உற்சாக மனதுடன் தேவ சமூகத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன விருப்பத்தின்படி செய்யும். அது சபை கட்டுமானமாக இருக்கலாம், ஊழியத்துக்காக இருக்கலாம், ஒரு ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்யறதா இருக்கலாம், செய்யும். நீங்க ஏழை பிள்ளைக்கு இறங்கி பாருங்க, கர்த்தரே உங்களுக்கு கொடுப்பாரு. எனக்கு எப்பவுமே நான் சொல்றது ஒண்ணுதான், எனக்கு வாங்குறத விட கொடுக்கதான் ரொம்ப பிடிக்கும். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் வாங்குறேன்னு நினைக்காதீங்க. எவ்வளவு கொடுக்குறீங்க அதை விட டபுள் மடங்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே அந்த எண்ணத்துல இருக்கு. கர்த்தருக்கு கொடுக்குறத, ஏழைக்கு கொடுக்குறத, தரித்திரருக்கு கொடுக்குற, ரோட்ல இல்லாமல் இருக்கிறவங்க கொடு. அந்த ஒரு நாள் கொடுக்குறதால எப்படி கோபுரத்துல கீழே இறங்கிட மாட்டேன். இந்த நடுத்தருவில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் வயசானவங்களை பார்த்தா கொடு. மோர் மார்க்கெட்டில் போனால் அவன் போட்டுக்கிற ப்ரைஸ் டேக்ல இருக்குது, அப்படியே வாங்கிட்டு வரைய ஒரு பேச்சு பேசாமல் கெட்டு போன பொருளை கூட அவங்கள்ட்ட போய் 1 மணி நேரம் சண்டை போட்டு இருக்கிற 10 ரூபாய் விற்கிறோம் கொடு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கொடுக்குற, கர்த்தரே அதுக்கு சாட்சி கொடுக்குறாரு. சில நேரத்தில் உபவாசமாக இருக்கிற நேரத்தில் நான் பார்ப்பேன், அன்னைக்கு தான் எனக்கு தேடி உபவாசம் முடிச்சு ஜவுட்டு இறங்கும் போது கரெக்டாக எனக்கு தேடி வருவான். நான் தெரிஞ்சுப்பேன், ரைட்டு ஆண்டு வந்து செக் போடுறாரு. இப்போ அப்படியே பேங்கில் எவ்வளோ இருக்கு எடுத்து கொடுத்துட வேண்டியதான். ஆமாம், நம்ம அப்படி செய்கிறோமா? உதாரணத்துவமாக கொடுக்குறோமா? உற்சாக மனதோடு கொடுக்குறோமா? ஊழியத்துக்கு கொடுக்குறோமா? ஏழைக்கு கொடுக்குறோமா? கொடுங்க. கொடுக்கறதுல கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பைசாக்கும் கர்த்தர் சாட்சி கொடுக்குறார். ஏன்னா 12:7 வாசிக்கும் போது மோசேயின் வீட்டினும் உண்மைகளும் கர்த்தர் மோசே கொடுத்து சாட்சி கொடுக்குறார். நீங்கள் கர்த்தருடைய சபையில் உண்மையாக தசம் பாகத்தில் காணிக்கையில உண்மையாக இருந்தா ஏன்னா 12:7 படி உங்களை குறித்து கர்த்தர் சொல்வார், என் வீட்டிலே சபையிலே உண்மை உள்ள மனவாட்டியவன் சாட்சி உள்ளது என்று சொல்லுவார். நம்முடைய சாட்சி ரொம்ப முக்கியம். மற்றவங்க சொல்ற சாட்சியை விட கர்த்தர் நமக்கு சாட்சி கொடுக்கணும். கொடுப்பாரு ஆண்டு உங்களை குறித்து சாட்சி. ஒரு முறை எனக்கு இப்படி தோணுச்சு. நான் ஒரு 2.5 லட்ச ரூபா லோன் இது சீட்டு போட்டிருக்கேன். கவனி, 2.5 லட்ச ரூபா சீட்டு போட்டிருக்கேன். இப்போ 2.5 லட்ச ரூபா சீட்டு எடுத்துட்டேன்.
2.5 லட்ச ரூபாய் சீட்டை எடுத்துட்டேன். இப்போ எவ்வளோ நாள் தசம் பாக்கு கொடுக்கணும்? கொடுக்குமா? நான் நீ கொடுப்பீங்களா? 2,50,000 ரூபாய் நான் எடுத்தாச்சு. இப்போ நான் எவ்வளோ கொடுக்கணும் தசம் ஆகாதுல்ல? கொடுப்பீங்களா? நீங்கள் கொடுக்க மனம் வருமா? மாதம் மாதம் கட்டினது நான், கஷ்டப்பட்டது நான், இப்போ என்ன எடுக்க சொல்கிறேன்? கொடுக்க முடியும். மெல்கிசேதேக்கின் முறையின்படி, ஆசாரியத்துவ முறையின்படி நீங்கள் வாங்குற செய்கிற விளைச்சல்ல எல்லாத்தினுடைய முதற் பலனில் கர்த்தருக்கு தசம் காணிக்கை கொடுங்க. இன்னைக்கு அதெல்லாம் சமையல் இல்லை. அது கேட்டாலே பாசிட்டிவ் காணிக்கை கேட்குறாரு ஒரு மைண்டுக்கு வந்துடுறான். அதுக்குள்ள நான் போகிறதே இல்லை, அது தேவையே இல்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்றாரு, காணிக்கையை சாட்சி சொல்லணும்னா தேவ சமூகத்தில் எல்லாவற்றிலும் தசம் வாங்கத்தில் காணிக்கையில் சாட்சியாக இருக்கணும். அந்த 25,000 ரூபாய் பணத்தை நான் கொடுத்த பிறகுதான் என் மனதில் ஒரு திருப்தியே கிடைச்சது. உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த 25,000 ரூபாய் கொடுத்துட்டு காம்பவுண்ட் போடுறதுக்கு 1 லட்ச ரூபாய் நான் கடன் வாங்கினேன். 25,000 ரூபாய் நான் கொடுத்துட்டு ஆண்டவருக்கு 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கினேன். அந்த 1 லட்ச ரூபாய் சீக்கிரத்தில் கடந்து ஆண்டவர் எனக்கு வாசல் திறந்தார். நீங்கள் கொடுத்து தான் ஆண்டவர் சோதிக்கணும். ஆண்டவர் சோதிக்கிறதுல வேற எதுலையும் சோதிக்கக்கூடாது. வசனம் சொல்லுது, ஆண்டவர் கொடுக்குறாரா இல்லையான்றதை சோதித்து பாருங்க. ஆண்டவர் நல்லவரா கெட்டவரான்னு சோதிக்க சொல்ல, ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறாரா செய்யலையான்றதை சோதிக்க சொல்ல. பைபிளில் ஆண்டவரை சோதிக்க சொல்ற ஒரே காரியம், கொடுத்து ஆண்டவரத்தில் பெருகுறியாயா இல்லையான்னு சோதித்து பாருங்க. அது நிச்சயமா செய்வோம். பேச்சில் ஒரு சாட்சி இருக்கணும், வாழ்க்கை நடக்கையில் ஒரு சாட்சி இருக்கணும், வஸ்திரத்தில் சாட்சி இருக்கணும், காணிக்கையில் சாட்சி இருக்கணும். 5வது ஒரே ஒரு காரியத்தை ஜோன முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 55லேருந்து 60ஆம் வசனத்து வரைக்கும். 60ஆம் வசனத்தில் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:60 வேகமாக வாசிங்க. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தார். கவனிங்க, ஸ்தேவான் என்ற மனுஷன் இரத்த சாட்சியாக மரிக்கிறான். நான் முதல்ல சொன்ன பேச்சில் சாட்சி, வாழ்க்கை நடக்கையில சாட்சி, வஸ்திரத்தில் சாட்சி, கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையில சாட்சி, 5வது மரணத்தில் கூட கர்த்தருக்கு சாட்சியா இருக்கு. நீங்க மறிக்கிறீங்கன்னு வச்சுங்க, மரணம் வந்தா கூட உங்களை கொடுத்து மற்றவங்க சாட்சி சொல்லணும், இவன் கர்த்தருக்குள்ள இருந்தவன். ஒரு பாஸ்டர் மறிச்சிட்டு இருக்கிறாரு, எல்லாம் சுத்தி நிற்கிறாங்க, அவர் மறிக்க போறாரு, எல்லாரும் பார்க்குறாங்க. பாஸ்டர் எவ்வளோ ஊழியம் பண்ணீங்க, என்ன உங்களுக்கு போய் இப்படி வியாதி ஆண்டவர் போராட இருக்கிறாரு, உங்களுக்கு நல்லா எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாம் அப்படிதான் கேட்போம். நம்ம ரொம்ப அருமையான ஆலோசனை கொடுப்போம். என்ன ஜெபம் பண்ணியே தெரில, என்ன பாவம் பண்ணியே தெரில, உனக்கு இந்த வியாதி ஆண்டு கொடுத்துருக்காரு. ஆமாம், என்னப்பா என்ன போராட்டத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆறுதல்லாம் இல்லை, அதை இன்னும் கொஞ்சம் வெந்த பொண்ணில் வேலை பார்த்து அதை குத்தி கலர்ற வேலை தான் நம்ம ஆளுங்க. யோகுக்கு உபத்திரம் வந்தது, 3 நண்பர்கள் இருந்தாங்க. டெய்லி போய் அவங்க பேசுறது, பார்த்தியா நீ பாவம் செஞ்ச பார்த்தியா, அதான் ஆண்டு நடிச்சிருக்காரு. ஆனால் ஸ்தேவானுடைய வாழ்க்கை எப்படின்னா, அப்படியே கர்த்தர் எடுத்த சமுத்திரம் மறிச்சா அவனை கொண்டு அநேகரை கர்த்தர் இழுத்தார். நம்ம வாழ்க்கை முடிவு மரண சாட்சியா இருந்தாலும் ரத்த சாட்சியா இருந்தா கூட கர்த்தருக்கு அப்படியே நிற்கணும். ரத்த சாட்சி மரண சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம்னு போராடணும். என் மரணம் வந்து அநேகருக்கு சாட்சியா இருக்கணும். இப்போ பாஸ்டர் மறிச்சிட்டாரு, இது வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். ஏன்? அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சாட்சி. நம்ம மரணம் அப்படி ஒரு சாட்சியா இருக்கணும். ஒரு உலகத்தில் சொல்றான் வந்து, பிறப்பு ஒரு சம்பவம், மரணம் ஒரு என்னாவது சரித்திரமானு சொல்றான். நீ பிறந்தது சம்பவமா இருக்கலாம், மறிக்கும்போது சரித்திரமா இருக்கலாம், உலகத்தில் அப்படி சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய மரணம் கூட நம்மை பற்றி இல்லை, கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற அந்த சாட்சியை வெளிப்படுத்தணும். பெட்டிக்குள்ள வைக்கும்போது சொன்னோம், ஐயோ இவ்வளவு மாதிரி பரிசுத்தவான், இவ்வளவு போல வல்லம் உள்ளவன், இவ்வளவு போல விசுவாசம் உள்ளவன், இவ்வளவு போல அனைவரை எழுப்புகிறவன், இவ்வளவு போல சுவிசேஷம் சொல்றேன் இல்லைன்னு சாட்சி கொடுக்கணும். இது இருந்ததோடு போனதே மேலுன்னு சொல்லக்கூடாது. சொல்லுவாங்க உங்களுக்கு சாட்சி சொல்லுங்க. நம்ம சாட்சியெல்லாம் எப்படி இருக்குது? அந்த பாஸ்டர் மறிக்கும் போது எல்லாம் சேர்ந்து அவ்வளோதான் முடிஞ்சிட்டு கதை எல்லாம் ஜாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்து சொன்னாராம், நீ மேலே இருக்கிற சரீரத்தில் இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற பலவீனத்தை பார்த்துட்டு இருக்கிற, உள்ள ஒரு சிங்கம் படுத்துட்டு இருக்குது. நாளைக்கு மதியானம் இந்த நேரத்தில் நான் மறிக்க போகிறேன், எனக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துன்னு சொல்கிறார். மரணத்தில் கூட நம்ம வாழ்க்கை சாட்சியாக இருக்கும். ஏதோ பிறந்துட்டோம் முடிவு இல்லை, சாகிறதுக்கு முன்னாடி சாட்சியாக இருக்கணும். பாஸ்டர் சொல்லுவார், எனக்கு ஃப்ளைட் வருது, எனக்கு ட்ரெயின் வருது, கர்த்தர் என்னை பரலோகத்துக்கு கூட்டு போகிறார். சாவு கூட ஒரு மனுஷன் சாட்சியாக இருக்கணுங்க. ஏதோ வாழும்போது மட்டும் வெண்ணாடை போட்டு சும்மா ஊர் செல்ஃப் போட்டு நடக்கிறது இல்லை. வாழ்க்கையும் சாட்சியாக இருக்கணும், மாதிரியும் சாட்சியாக இருக்கணும், முடிவும் சாட்சியாக இருக்கணும். ஆரம்ப முடிவு எல்லாமே கர்த்தருடைய சாட்சிகளை கட்டப்படணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சாட்சியாக இருக்குதா? இன்னைக்கு சத்தா கூட ஆண்டுக்கு சாட்சியாக இருக்கணும் சொல்ல முடியுமா உங்களால்? மரணத்தில் கூட சாட்சியாக இருக்கும். ஸ்தேவான் செத்தான், அவனை பார்த்துக்கிறான். சவுல் பார்த்துட்டு அவன் வஸ்திரத்தெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறான். பார்த்த உடனே
இவனை ஆண்டவர் டச் பண்றாரு. இப்ப நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 கொரிந்தியர் 1:16 வாசி பாருங்க. 1 கொரிந்தியர் 1:16 அங்க சொல்லப்பட்டிருக்குது, ஸ்தேவானுடைய குடும்பத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது பவுல். ஸ்தேவானை கொலை செய்யும் போது ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை வச்சிருந்தது இதே சவுலாகிய பவுல் தான். ஆனா இப்ப அந்த குடும்பத்துக்கே ஞானஸ்தானம் கொடுத்தது யார் தெரியுமா? கொலை செய்யும் போது வஸ்திரத்தை பிடிங்க வச்சிருந்த சவுலாகிய பவுல் தான் ஸ்தேவானுடைய குடும்பத்துக்கே ஞானஸ்தானம் கொடுக்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவனை டச் பண்ணி அவனை அந்த ஸ்தேவானோட பயங்கரமான வைராக்கியத்துக்குள்ள கொண்டு போகுது. நீங்க இருக்கிற இடத்துல சரியான கர்த்தருக்கு மரண சாட்சிகளை இருக்கும்னா உங்களை கொண்டு அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப முடியும். ஸ்தேவானுடைய ஊழியத்தை காட்டிலும் ஒரு அதிகமான ஒரு ஊழியத்தை பவுலை கொண்டு கர்த்தர் செஞ்சார். ஏன் தெரியுமா? கண் எதிரில் ரத்த சாட்சியை பார்த்தோம் பவுல். கண் எதிரில் ஸ்தேவானுடைய ரத்த சாட்சியை பார்த்தோம் தான் பவுல். அதனால தான் பவுல் ஆண்டவர் அதிகமாக பயன்படுத்தினார். உங்கள் வாழ்க்கை சாட்சியாக இருக்குன்னா உங்கள் மூலமாக அநேக கர்த்தரை எழுப்ப முடியும். உங்கள் கிராமத்தில் உங்கள் மரணத்தில் உங்கள் வாழ்க்கை முடிவில் ஒரு சாட்சி இருக்குன்னா நீங்கள் எதை கண்டு பயப்பட மாட்டீங்க. உங்கள் ஊர் முன்னா கொண்டு ரட்சிக்கப்படும். எலிசா செத்து போனான், எலியா செத்து போனான். அவங்களுடைய எலும்புகள் கல்லறைக்குள்ள, எலிசா கல்லறைக்குள்ள இருக்குது, ஒரு பிணத்தை போட்டால் உயிரடையுது. உள்ள ஜீவன் சாட்சி இருக்குது. நம்ம சரீரத்துக்குள்ள, மரண சரீரத்துக்குள்ள வசனம் சொல்லுங்க, இது மரணத்துக்கு ஏதுவான சரீரம். இந்த சரீரம் அழிவுக்குள்ளது. அழிவுள்ளதாகிய இந்த சரீரத்தையும் அழியாமை தரித்து கொண்டு சாவுக்கு ஏதுவான சரீரத்தை சாவாமை தரித்து கொண்டு மரணத்தை ஜெயமாக விழுங்குவோம் என்று பவுல் எழுதுகிறார். இது ஒரு கூட ஒரு டெம்பரவரி ஃபீல்டு. சும்மா இங்கே இருக்கிறவங்க பூமியில் இருக்கிற வரைக்கும் கொடுத்து வச்சுக்கிறார். இதை ஒரு சாட்சியாக மாற்றணும். இந்த கூடாரத்தை அநேகத்துக்கு சாட்சியாக நிறுத்தணும். நீங்கள் செத்தா கூட பெட்டிகள் வைக்குமா சொல்லணும், ஆண்டவருடைய மகிமை இதுக்குள்ள இருக்குது, இது ஒரு வல்லமுள்ள சரீரம், இது பிணம் இல்லை சொல்லணும். நம்ம சாட்சி எப்படி இருக்குது சொல்ல யோசிச்சு பாருங்க. பேச்சில் சாட்சி இருக்குதுங்களா? உங்கள் வாழ்க்கை நடக்கல சாட்சி இருக்குதா? உங்கள் வஸ்திரத்தில் சாட்சி இருக்குதா? உங்கள் காணிக்கையில் கர்த்தர் சாட்சி கொடுப்பாரா? உங்கள் மரணம் வந்தால் உங்கள் மரணத்தில் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அம்மா மாலை பரிசுத்த மனவாட்டி இல்லைன்னு சொல்லுவாங்களா? அற்புதமாக பற்றி இத்தனை நாள் பேசுகிறோமே, ஏன் பேசுகிறோம்? அந்த அம்மா என்ன அப்படின்னா ஏதாவது இதில் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருந்தாங்களா? இல்லை அந்த அம்மா ஏதாவது பிஎட் எம்எட் படிச்சிருந்தா சாட்சி கொடுக்குறோமா? இல்லை. படிப்பறிவில் அந்த கை நாட்டு அம்மாவுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருந்தார். படிப்பறிவில் அந்த அம்மாவுக்கு ஒரு ஜபபாரம், சபையை விடாத ஒரு வாஞ்ச விசுவாசம் எப்படி வந்தது? மரணத்தினுடைய சாட்சிகள். நம்ம மரணம் கூட ஒரு சாட்சியாக இருக்கும். ஏன் நீங்கள் ஸ்தேவானை குறித்து நம்ம பேசணும்? அவன் வாழ்க்கையில் கர்த்தருடைய முடிவில் சரியாக நின்றான். ஏன் பேதுரு குறித்து, சவுலை குறித்து, பவுலை குறித்து பேசணும்? முடிவில் சாட்சியாக இருந்தாங்க. கழுத்து அறுக்கிறது வந்தாங்க, அருக ஆண்டருக்காக சொன்னான். சொல்லுவியா? இந்த காலத்தில் சபையை மூடுன்னு சொன்னாலே, பாஸ்டர் நாங்கள்லாம் வரல, அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துடும், எங்களை பிடிச்சி ஏதாவது வச்சுருவாங்க, நீங்கள் பார்த்துங்க, ஜாம் பண்ணிங்க, நாங்கள் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் வந்து பார்க்கணும். அதோட பின்னாடி ஓட வேண்டியதான். ஆனால் பவுலுக்கு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நிற்கிறதுக்கு காரணமே மரணத்தில் சாட்சி. அதனால தான் பவுலுடைய முடிவு ரத்த சாட்சியாக இருக்குது. இயேசு கிறிஸ்து ஒரு ரத்த சாட்சியாக மறிச்சதுனால தான் ஒவ்வொரு அப்போஸ்தலரும் ரத்த சாட்சியாக நின்னா. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனது இந்த சீசனை பார்க்காம போயிருந்தாங்கன்னா கண்ணார கண்டதும் காதார கேட்டதும் இவர்களுக்குள்ள இல்லாமல் போயிருந்தான். இப்படிப்பட்ட சுவிசேஷம், இப்படிப்பட்ட வார்த்தை இங்கே தோமா வந்திருக்க மாட்டார். ரத்த சாட்சி ஒரு மனிதன் உயிரோடு கூட எழுப்பும். நம்முடைய மரணம் ஒரு ஆளை உயிரோடு கூட எழுப்பணும். நம்முடைய மரணம் பிள்ளைங்களை கர்த்தருக்காக வாஞ்சியாக எழுப்பணும். ஒரு விதை விதைக்கப்படுது, அது முளைக்கும் போது அநேக விதைகளை உருவாக்குது. நாம் ஒருத்தர் விதைந்தா கூட 1000 பேரை எழுப்புகிற வல்லமை நமக்குள்ள அந்த சாட்சி இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். உங்கள் சாட்சி இருக்குமா? உங்கள் முடிவில் அநேகருக்கு சாட்சி இருப்பீங்களா? பரலோகத்தில் சாட்சி எழுதுகள் எத்தனை பேர் தெரியுமா? 1 யோவான் 5:7-8 வாசிக்கும் போது பரலோகத்தில் சாட்சி எழுதுகிறவர்கள் 3, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பூமியில் சாட்சி எழுதுகிறவர்கள் 3, ஒன்று ஜலம், இன்னொன்று ஆவி, இன்னொன்று வாசிங்க 1 யோவான் 5:8. ஆவி, ஜலம், ரத்தம். பூமியில ஒரு மனிதனுக்கு சாட்சி கொடுக்குது. நீங்க எடுக்கப்பட்ட ஞானஸ்தானம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவினுடைய சுத்திகரிப்பாகிய ரத்தம், அவருடைய சரீரம், அந்த பரிசுத்த ஆவி பூமியில உங்களுக்கு சாட்சி கொடுக்குது. நீங்கள் கர்த்தருடையவர்கள். பரலோகத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுத்து சாட்சி கொடுக்கிறார். இந்த 5 தன்மைகள் உள்ள சாட்சி உள்ள வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கும்போது பூமியிலும் கர்த்தருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், பரலோகத்திலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். எருசலேமிலே, யூதாவிலே, சமாரியாவிலே, உலகத்தின் கடைசி வரையிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்க சாட்சிகளாக இருந்தால் ஒரு கூட்டம் உங்களை தேடி வரும். நீங்க சாட்சிகளாக இருந்தால் நினைக்காத ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்கள் சாட்சிகளாக இருந்தால் உங்க மரணத்தை அநேக குடும்பங்கள் எழுப்பப்படும். நீங்கள் சாட்சிகளாக இருந்தாங்க நம்ம வாழ்க்கையில உங்கள் மூலமாக கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிக்க முடியும். நம்ம வாழ்க்கை சாட்சியா இருக்குதா? நம்ம வாழ்க்கை நற்சாட்சியா இருக்குதா? நம்ம வாழ்க்கை மெய் சாட்சியா இருக்குதா? நம்ம வாழ்க்கை உண்மையுள்ள சாட்சியா இருக்குதான்றத நிதானிக்கிற நேரம் கர்த்தர் வரப்போறார். இப்ப சாட்சி சரியில்லைன்னா எங்கேயும் போக முடியாது. இந்த 5 காரியங்களை சொல்லியிருக்கணும். வேறு நிறைய காரியம் இருக்குது. நாம் இந்த காலவேளை சிந்தித்து இந்த காரியங்களில் அன்றை ஒப்பு கொடுத்து என் பேச்சில் என்னை சாட்சியாக மாற்றினப்பார். இத்தனை நாள் என் சாட்சி இல்லாமல் நான் ஒரு ஜீவன் செஞ்சுட்டேன், தடுமாறிட்டேன். இனியிலிருந்து என் வாழ்க்கையை மாற்றேன். சமரியா சொன்னா பாருங்க, இது வரைக்கும் நான் பாவம் செஞ்சதுதான், இனி என் வாழ்க்கை நடைய மாத்துறேன். எல்லாரும் வந்து ஆண்டவர் பாருங்க. எல்லாரும் பின்னாடி வந்தான். வாழ்க்கையில் ஒரு சாட்சி.
வஸ்திரம் இதுவரைக்கும் எப்படி வேணா உடுத்திருக்கலாம், கர்த்தர் உங்களோட கூட பேசியிருக்காரு. வஸ்திரத்தை மாத்தினீங்கன்னா மனவாட்டின் சாட்சி உங்களுக்கு உண்டாகும். நம்ம சபையில அடிப்பட்டு மிதிப்பட்டு ரட்சிக்கப்படுறதுக்கு கஷ்டமான ஊர்ல இருந்து வரவங்களாம் வேணும் சொல்லி தச்சு வந்துருக்காங்க. பார்த்து அற்புதமா வருவாங்க, அந்த ஊரே பார்க்கும். ஏன்னா இது மட்டும் ஒயிட்ல வரையில போகுது, மற்றவங்கெல்லாம் அதை பார்த்து தான் வராங்க. யாரும் போடுறது? அந்த அம்மா வரும்போதெல்லாம் ஒயிட் ட்ரெஸ் தான், போகும்போது ஒயிட்டா போயிட்டாங்க. உங்களுடைய நடக்கையும் வஸ்திரமும் வெளிப்படுத்துறது நீ ஆண்டரோடு பார்த்துவனா நடக்கிறியா நடக்கலையா. நான்காவது, காணிக்கையில சாட்சி. காணிக்கைனா வெறும் பணம் இல்லைங்க, நம்ம ஏன் தேவனுக்கு காணிக்காக பலியாக ஒப்புக்கொடு. அதுல ஒரு சாட்சி இருக்கு. கர்த்தர் அதை அங்கீகரிச்சாருன்னா உங்களை குறித்து பரலோகத்தின் பூமியில் அவரே சாட்சி கொடுப்பார். ஐந்தாவது, நம்முடைய வாழ்க்கையின் முடிவு மரணத்துல கூட சாட்சிகளாக ஜீவிக்கும். பரலோகத்துக்கு போகிற பிள்ளைகள் பூமியிலும் பரலோகத்தின் சாட்சிகளாக முழங்கால் படித்து கண்டோட சமூகத்துல ஒப்பு கொடுத்து என்னை சாட்சிகளாக மாற்றுங்க. என் குடும்பத்திற்கு நான் இருக்கிற இடங்களுக்கு, எருசலேம், யூதேயா, சமாரியாவுக்கு, உலகத்தின் கடைசி பர்யந்தம் என்னை சாட்சிகளாக வாழ பண்ணுங்க. கண்ணில் மூடி எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் வாயத்திற்கு சொல்லுங்க, என்னை சாட்சியாக மாற்று, என்னை சாட்சியாக மாற்று, எனக்குள்ள ஒரு நற்சாட்சி உள்ள வாழ்க்கை.